ஹலோ. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட இந்த ஞாயிறு மாலை வேளையிலே நாம் அனைவரும் முகமுகமாய் காண்பதற்கு தேவன் பாராட்டின ஒரு கிருபைக்கு நன்றி நம்ம எடுத்துக்கொண்டு, இந்த நாளுக்குண்டான இந்த ஒரு அடிப்படை வேதாகம வகுப்புக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் சியோன் எக்கால ஊழியங்கள் சார்பாக கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றும் கூட நாம் மிகவும் ஒரு அருமையான ஒரு தேவ செய்தியை காண்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்காங்க. ஸோ இந்த நாளுக்குண்டான ஒரு கூடிகைக்கு நம்ம கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் அனைவரும் எழுந்திருந்து கண்களை மூடி ஜெபத்திலே எடுப்போம். நம்மத்திலே இந்த ஒரு ஜெபத்தை எடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, தேவரே, இந்த மாலை வேலைக்காய் நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். ராஜா, எங்கேயோ அழிந்து திறந்த எங்களை ஒன்று சேர்த்து வாரந்தோறும் உடைய மாபெரும் சத்தியத்தை கேட்கும்படியாக எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு தகப்பனை எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளாக இருப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த இருக்கிற சத்தியத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் கூர்ந்து கவனித்து அதை எங்களுடைய இருதயத்தில் எடுத்து சென்று அதன்படி நடக்க நீர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். எத்தனை பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் பாவிகளாக எங்களுக்கு கொடுத்துட்டு அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு வாரமும் தேவரீர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு பாடங்களும் தேவரீர் பரத்திலிருந்து நீங்கள் கொடுத்து வர கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை உள்வாங்கிக் கொண்டு அதன்படி நடக்க நீர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். இந்த கூட்டமானது தொடக்கம் முதல் முடிவு பிறந்தமும் இந்த அன்பின் பிரசனம் எங்களோடு இருந்த வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ரட்சகரும் மீட்புறம் ஜீவாதிபதியும் கண்மலை ராஜாமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் வேண்டுதல் செய்கிற எங்கள் பரலோக பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த அடிப்படை வேதாகம வகுப்புகளை கூட நம்ம இந்த ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது இஸ்ரேல் குறித்தான தீர்க்க தரிசனம் பற்றின விஷயங்கள் குறித்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதற்கு பின்பாக வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி அப்படிங்கிறதுல பாகங்கள் கூட பார்த்தோம். அதில் நிறைய மெத்தட்ஸ் கூட நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அதன் பிற்பாடு அடிப்படை வேதாகம வகுப்புக்கு துவக்கமாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உலகங்களை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா. முதலாம் உலகம், இரண்டாம் உலகம், மூன்றாம் உலகம் அப்படின்னு சொல்லி கூட பார்த்தோம். ஸோ அப்போ கூட கடந்த வாரம் மூன்றாம் உலகம் குறித்தான பாடங்கள் நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. நாங்கள் கூட உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணும்பொழுது உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய அந்த ஒரு வேர்ட்ஸ் ரொம்ப எங்களுக்கு என்கரேஜிங்காக இருந்தது. இன்னும் அதிகமாக உங்கள்கிட்ட இந்த சத்தியங்களை உற்சாகத்துடன் கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதில் கூட ஒரு கேள்வியோட சகோதரர் கூட அந்த ஒரு பாடத்தை முடித்திருப்பார் போன வாரம் இல்லைங்களா. ஸோ வானத்து நட்சத்திரம், கடற்கரை, மணலுக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்க்கும் பொழுது அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஓடிட்டு இருக்கோம்னு சொல்லி கூட பார்த்தோம். வானத்து நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு அழைப்புக்குள்ள கூட நம்ம ஓடிட்டு இருக்கோம், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம ஓடிட்டு இருக்கோம்னு சொல்லி கூட பார்த்தோம். பார்க்கும்பொழுது கூட பிரதர் ஒரு கேள்வியோட முடிச்சிருப்பார் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் எப்பொழுது ஸ்தாபிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட கூட முடித்து இதனுடைய விடையை அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட முடிச்சிருந்திருப்பாங்க. மிகவும் ஒரு அருமையான பாடம். 5ஆம் உலக பேரரசு அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பின் கீழாக நம்மத்திலே கூட அதனுடைய தொடர்ச்சியாக நம்மத்திலே இந்த ஒரு தேவ செய்தியை நமக்கு பகிர்ந்தளிக்கும்படியாக வேலூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் ரூபன் சக்கரவர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சகோதர சகோதரிகள், நம்மளுடைய அலைபேசிகளை கொஞ்சம் சைலண்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.
வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கென்று கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இப்பேற்பட்டதான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முதலாவதாக நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோங்க? 5ஆம் உலக பேரரசு, 5th வேர்ல்ட் எம்பரர். 5ஆம் உலக பேரரசு என்ற தலைப்பின் கீழாக நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த தொடர் பாடத்துக்கு ஆதாரமான வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம இந்த தொடர் பாடங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கரெக்டா? ஸோ அப்போ அதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பும் சத்தியத்தை தெரிஞ்சிக்க சத்தியம் நமக்கு நிறைய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்க நம்ம பார்க்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற 5ஆம் உலக பேரரசு அப்படின்ற தலைப்பினுக்குள்ளாக நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போகிறோம். அப்படின்னா 5ஆம் உலக பேரரசு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி எத்தனை உலக பேரரசு போயிருக்கு? வெரி குட். ஏன்னா 5வது உலக பேரரசு அப்படின்னு சொல்லிட்டா முன்னாடி எத்தனை உலக பேரரசு போயிருக்கணும்? 4 உலக பேரரசுகள் முடிஞ்சு அடுத்து எந்த உலக பேரரசு வரணும்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் உலக பேரரசு. அப்படின்னா இந்த 5ஆம் உலக பேரரசை பற்றி தான் நம்ம கடந்த வாரம் ஒரு ஹிண்ட்மா நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுங்க? லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யம் இந்த பூமியில் வந்தா என்னென்ன பிரச்சனை சால்வ் ஆகும்னு கேட்டா என்ன சொல்லலாம்? என்னென்ன பிரச்சனை சால்வ் ஆகும்? பிரச்சனையே சால்வ் ஆயிடும் பிரதர் அப்படின்னு சொல்லலாமா? கரெக்டா இல்லைங்களா? எந்த ப்ராப்ளம் என்ன பண்ண போது இருக்க போறதுல எல்லாத்துக்குமான சொல்யூஷன், சர்வலோகத்தினுடைய சொல்யூஷன் எங்க தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா யாருடைய ராஜ்யம் வரணும்? நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் வரணும். ஆனா வந்துருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் என்ன பண்ணல, அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நமக்கு தெரியல. ஆனா அந்த ராஜ்யம் வருமா வராதா? வரும். எப்போ வரும், எப்படி வரும்? அதான் நம்ம பார்த்தோம். லாஸ்ட் வீக் பிரதர் கேட்ட கேள்வி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யம் எப்போ இந்த பூமியில நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில கிறிஸ்துவ ராஜ்யம் எப்போ ஸ்தாபிக்கப்படும் அப்படின்றத குறிச்சதான ஒரு தீர்க்கதரிசன ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு பார்க்க போறோம். கரெக்டா? சோ அப்படின்னா இந்த ஒரு தீர்க்கதரிசன பாடத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு ராஜ்யம் இந்த பூமியில வந்தா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். சந்தோஷமா இருக்குது அது வரும்போது. ஆனா எப்போ வரும், எப்படி வரும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தை பைபிள் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதை குறித்து நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம். இப்போ ஒரு கேள்வியோட இந்த பாடத்தை ஆரம்பிக்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தின இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், அந்த ஒரு நற்செய்தி தீர்க்க தரிசனம் எந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும்? எந்த தீர்க்க புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும்? இந்த சைடு எங்கேயோ சவுண்ட் வந்துச்சு. வெரி குட் பிரதர். தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகம். அப்படின்னா தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல யாருடைய ராஜ்யத்தை பத்தின மாபெரும் சத்தியம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தின் பத்தின ஒரு மிகப்பெரிய சத்தியம் இருக்கு. அதில் நம்ம இன்னைக்கு டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சப்ஜெக்டை எந்த சரித்திரத்தில் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். இஸ்ரேல் ஜனங்கள், தானியல் தீர்க்கதரிசி இருக்கார் இல்லைங்களா, அவர் எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா பாபிலோன் அடிமையா இருக்கார். ஆனா அவருடைய சொந்த தேசம் எது? இஸ்ரேல் தேசம். ஸோ அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்க இஸ்ரேல் ஜனங்கள் ஃபர்ஸ்ட் எங்க அடிமையா இருந்தாங்க பார்த்தீங்கன்னா எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. கரெக்டா? ஸோ எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. ஸோ எகிப்தில் அடிமையா இருக்க அந்த இஸ்ரேல் ஜனங்களை மோசேயினுடைய தலைமையில தேவன் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்து செங்கடலை பிளக்க வச்சு கூட்டிட்டு வந்து எங்க செட்டில் பண்ணார்? கானான் தேசத்தில் செட்டில் பண்ணிட்டார். ஸோ கானான் தேசத்தில் செட்டில் பண்ணோடனே அந்த ஜனங்களுக்கு நியாயம் தீர்க்கத்துக்கு யாரை வச்சார்? நியாயாதிபதிகள் வச்சார். அப்படி நியாயாதிபதி, முதல் நியாயாதிபதி யாரு? யோசுவா. ஆல்ரெடி இந்த பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோமா? முதல் நியாயாதிபதி யாரு? யோசுவா. கடைசி நியாயாதிபதி சாமுவேல் தீர்க்கதரிசி. அப்படின்னா இந்த யோசுவா வந்து சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு நியாயம் விசாரிச்சாங்க. எவ்வளவு வருஷம் நியாயம் விசாரிச்சாங்க பார்த்தீங்கன்னா ஜனங்களை 450 வருஷம் நியாயம் விசாரிச்சாங்க. ஸோ நியாயம் விசாரிச்சதுக்கு அப்புறமா சாமுவேல் தீர்க்கதரிசி டைம்ல யார் வேணும்னு கேட்டாங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க. கரெக்டா? ராஜா வேணும்னு கேட்டாங்க. ராஜா வேணும்னு கேட்கும்போது அந்த டைம்ல சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த இஸ்ரவேலுக்கு ராஜா ஏற்படுத்துறார். எந்த ராஜா? முதல் ராஜா சவுல் ராஜா. ஸோ சவுல் ராஜாக்கு அப்புறம் தாவீது, ராவி ராஜாக்கு அப்புறம் சாலமோன். அப்படின்னா இந்த 3 ராஜா ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்ட என்ன சொல்லலாம்? இந்த 3 ராஜா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ராஜாக்கள்
ஒட்டுமொத்த 12 கோத்திரத்தை என்ன பண்ணாங்க? அரசாட்சி பண்ணாங்க. கரெக்டா? அதே நேரத்தில் இன்னொரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு ராஜாவும் சவுல், தாவீது, சாலமோன், ஒவ்வொரு ராஜாவும் எத்தனை வருஷம் ரூல் பண்ணியிருக்கிறாங்க? 40 வருஷம் ரூல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஒரு 3 ராஜாக்களும் 40 வருஷம் மொத்த 12 கோத்திரத்தை நம்ம பார்த்தீங்கன்னா அரசாட்சி பண்ணாங்க. ஸோ இந்த கடைசி ராஜா, இதுல 3வது ராஜா சாலமோன் ராஜா அரசாட்சி முடிகிற டைம்ல அந்த 12 கோத்திரம் என்னவாச்சு? 2ஆ உடைஞ்சு. கரெக்டா? 2ஆ உடைஞ்சு. அந்த 2ஆ உடைஞ்சதுல 12 கோத்திரம் எப்படி பிரிஞ்சிச்சுங்க? 10:2:10. 10 தனியாவும் 2 தனியாவும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிச்சு. கரெக்டா? அப்படின்னா இந்த 2 கோத்திரம் தனியா போயிடுச்சு, 10 கோத்திரம் தனியா போயிடுச்சு. 10 கோத்திரம் சமாரியாவை தலைநகரம் வச்சுட்டு போயிட்டாங்க. 2 கோத்திரம் எருசலேமை தலைநகரமா வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க இருந்துட்டாங்க. அப்படின்னா இந்த ரெண்டா பிரிஞ்ச இந்த ஒரு ராஜ்யம் ஒரு கட்டத்துல இவங்க தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தாங்களான்னு கேட்டா என்ன சொல்லலாம்? இல்ல, தேவன் சொன்னாரு இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் கை கொள்ளுங்க, ஃபாலோ பண்ணுங்க. என்ன பண்ணல? அவங்க ஃபாலோ பண்ணல. எப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் சொல்லக்கூடிய கட்டளை மீறாங்களோ அப்போ அந்த தேசத்தை யார் வந்து சிறைப்பிடிப்பாங்க? புறஜாதி ராஜாக்கள் வந்து சிறைப்பிடிச்சுன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 10 கோத்திரம் இருக்கு பாத்தீங்களா? இந்த 10 கோத்திரத்தை தேவனுக்கு விரோதமா செஞ்சதுனால முதலாவது 10 கோத்திரத்தை யார் கேப்சர் பண்ணி போடுதுன்னு பாத்தீங்கன்னா, அசீரியா ராஜாவாகிய சல்மனாசார் அப்படின்ற ஒரு ராஜா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கேப்சர் பண்ணி கூட்டிட்டு போயிட்டார். இப்ப மீதி எது இருக்கு? மீதி எத்தனை இருக்கு? 2 ராஜா, 2 கோத்திரம் இருக்கு. அந்த 2 கோத்திரம் யூதா, பெஞ்சமின், இந்த கோத்திரம் இருக்கு. இவங்களும் உண்மையா இருந்தாங்க பாத்தீங்கன்னா, இவங்களும் இல்ல. இவங்கள ஒரு ராஜா வந்தார், கடைசியா ஒரு ராஜா. யாருங்க அவரு? இந்த யூதா கோத்திரத்துல ஒரு கடைசியா ஒரு ராஜா வந்தார். என்ன ராஜா அவரு? சிதேக்கியா. சோ சிதேக்கியா ராஜா வரும்போது அவர் பண்ண மோசமான விஷயம் தேவனுக்கு பிடிக்காம போனதுனால என்ன பண்ற பாத்தீங்களா, இந்த ராஜ்ய பாரத்தை நான் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன்? எடுத்துறேன். இந்த ஜனங்களை நான் என்ன பண்ணிடுறேன்? புறஜாதி ராஜாக்கு அடிமையா அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு இந்த யூத ஜனங்களை அடிமையா கொண்டு போறதுக்காக யார் அனுப்பினார் தேவன்? வெரி குட், நேபுகாத் நேசார். எந்த ராஜா அவரு? பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய ராஜா. யாரை வந்து கேப்சர் பண்ணிட்டாரு? நேபுகாத் நேசர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, இந்த 2 கோத்திரத்தை கேப்சர் பண்ணி எடுத்துன்னு போயிட்டார். அப்படி போகும்போது அந்த இஸ்ரேல் தேசம் ஒரு ஸ்பெஷல் இருந்துச்சு தெரியுங்களா? என்ன ஸ்பெஷல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு? இஸ்ரேல் தேசத்துல ஒரு ஸ்பெஷல் இருந்துச்சு. என்ன ஸ்பெஷல்? வெரி குட். எதுன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயம். என்ன பண்றாருன்னா நேபுகத்நேசார் அந்த தேவாலயம், சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தை நெருப்பு வச்சு கொளுத்தி அதுல இருக்க தங்கத்தையும் அதுல இருக்க பொருள் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு போயிட்டார். ஸோ எடுத்துன்னு போயிட்டார். இந்த யூதர்கள் அந்த ஒரு பாபிலோன் தேசத்துல எத்தனை வருஷம் சிறைப்பட்டு போயிட்டாங்க? எவ்வளவு வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 வருஷம் எங்க அடிமையை போயிட்டாங்க? பாபிலோன்ல அடிமையா போயிட்டாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த யூதர்கள் பாபிலோன்ல 70 வருஷம் அடிமையா போயிட்டாங்க. கரெக்டா? சோ அப்படி அடிமையா போகும்போது அந்த அடிமைக்குள்ள போய் மாட்டவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா யாருங்க? வெரி குட். தானியேல் மட்டுமா? முக்கியமான 3 பேர் கூட, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அந்த பேர் சொல்ல வேண்டாம். எந்த பேர் சொல்லலாம் நம்ம? அது வந்து யார் வச்ச பேரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நேபுகத்நேசர். அவங்க தெய்வ கடவுள் பேரை வச்சார். ஆனா ஆக்சுவலா யாருன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 6. அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். அப்படின்னா அந்த யூதர்களை கேப்சர் பண்ண போகும்போது அந்த அடிமைத்தனத்துக்குள்ள போனது யாருன்னு பாத்தீங்கன்னா, யாரும் உள்ள போயிட்டான்னு பாத்தீங்கன்னா தானியேல், அனனியா, மிஷாயேல், அசரியா. இவங்க 4 பேர் எங்க போயிட்டாங்க? எங்க அடிமையா போயிட்டாங்க? இப்போ பாபிலோனுக்குள்ள இப்ப அடிமைகளா இருக்கிறாங்க. ஆனா இப்ப அடிமையா இருக்கும்போது இந்த ராஜா என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இந்த யூதர்கள்ல இந்த வாலிபர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, ஆக்சுவலா இந்த டைம்ல இவர் யூத்தா இருந்திருக்கிறாரு. அந்த டைம்ல இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ராஜா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு விசாரிக்கும் போது இந்த தானியேல், அனனியா, மிஷாயேல், அசரியா இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ராஜாவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். அதிலே 20ஆம் வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரி என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, ராஜா சில கேள்வி கேட்டிருக்கிறார். ரொம்ப ஞானமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு.
செக் பண்றதுக்கு, அந்த வாலிபர்களை செக் பண்றதுக்கு கேட்டா எப்படி இருந்திருக்காங்களாமா அவங்க? அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தனாக என்ன ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, இவர் விசாரிப்புல என்ன கண்டுபிடிச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, நம்ம பாபிலோன் தேசத்துல இருக்கிற சாஸ்திரிகளை விட, ஞானிகளை விட இவங்க எத்தனை மடங்கு டேலண்டா இருக்கிறாங்க? 10 மடங்கு டேலண்டா இருக்கிறாங்களாமா. இதை பார்த்தோன்னே எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நேபுகத்நேசர் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னப்பா 10 மடங்கா அப்படின்னு பார்த்துட்டு, அதுல இவங்க 4 பேர்ல 10 மடங்கு, இவங்க 4 பேர்ல 10 மடங்கு ஜாஸ்தி எல்லாரை விட. ஆனா இந்த 4 பேர்ல ஒருத்தர் ஸ்பெஷல். யாருங்க அவர் ஸ்பெஷல்? தானியேல். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தானியேல் அதிகாரம் 1 வசனம் 17. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக. அப்படி 4 பேரும் ஸ்பெஷலா இருந்திருக்காங்க அந்த தேசத்துல. அந்த 4 பேர்ல ஒருத்தர் யார் ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியேல் ஸ்பெஷல். எதுல ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகல தீர்க்க தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனா இருந்தா யார் இருந்திருக்காரு பாத்தீங்கன்னா, தானியேல் இருந்திருக்கார். சோ இதை பார்த்த உடனே நேபுகத்நேசர், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேசர் எப்படிப்பட்டவர்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப புத்திசாலி ராஜா. பொதுவாவே ஒரு ராஜா இன்னொரு தேசத்தை போய் அடிமையா பிடிச்சிட்டு வரும்போது அந்த ஜனங்களை அடிமையா வச்சுக்கிதான் நினைப்பாங்க. ஆனா இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா தெரியுங்களா? ரொம்ப புத்திசாலி ராஜா. என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, அடிமையா பிடிச்சிட்டு வர ஜனங்கள்ல யார் ரொம்ப புத்திசாலியா இருக்கிறாங்களோ அவங்களை எடுத்து யூஸ் பண்ணிப்பார். நல்ல ஒரு பொசிஷன் கொடுத்து அந்த அவங்களுடைய ஞானத்தை, அவங்களுடைய அறிவை இவருடைய ராஜ்யத்துக்கு யூஸ் ஆகுதான் யூஸ் பண்ணிப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டான அவர் செயல்பட்டார். சோ இந்த மாதிரி புத்திசாலி ராஜாவா இருந்தனால இவர் இந்த ஜனங்களை, இந்த தானியேலையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸையும் என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் இவருக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, இவர் எந்த தேசத்துக்கு ராஜா? பாபிலோன் தேசத்துக்கு ராஜா. இவர் பாபிலோன் தேசத்துக்கு ராஜாவா இருக்கிற இவரு இன்னொரு புத்திசாலித்தனமா அந்த தேசத்தை கட்டி வச்சிருந்தார். அந்த பாபிலோன் தேசத்தோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. எதுங்க ஸ்பெஷாலிட்டி? வெரி குட். எதுன்னு பாத்தீங்கன்னா, பாபிலோனின் தொங்கு தோட்டம். இது என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 7 அதிசயங்கள் நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா? இப்போ உலகத்துல 7 அதிசயம். அந்த மாதிரி பழைய காலத்துல அதிசயத்துல ஒண்ணு எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாபிலோன் தொங்கு தோட்டம். ரொம்ப ரொம்ப பேர் பெற்ற ஒரு தொங்கு தோட்டமா என்ன பண்ண இருந்துச்சு. இது யார் கட்டணும் பாத்தீங்கன்னா, இந்த பாபிலோன் ராஜா என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, இவர் ராஜாவா இருக்கும்போது கட்டினது. அதே நேரத்தில் இன்னொரு ஸ்பெஷல், இந்த பாபிலோன் தேசம் பட்டணம் இருக்கு இல்லைங்களா, இந்த பட்டணத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டான்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்டணத்தை சுத்தி ஒரு நதி ஓடிட்டு இருக்கிறோம். எந்த நதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐப்ராத் அப்படின்னு நதி இந்த பாபிலோனுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். இது என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, நதி ஒன் சைட்ல என்டர் ஆகி இன்னொரு சைட்ல வெளியே போகும். புரியுதுங்களா? ஒரு பட்டணம் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டணத்துல ஒரு சைடு உள்ள என்டர் ஆயிட்டு இன்னொரு சைடு நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே போகும். ஸோ இந்த மாதிரி டைம்ல யாராச்சும் எந்த ராஜாவாச்சும் இந்த முற்றுகை போட்டான்னு வச்சுக்கங்க, அவ்வளவு சீக்கிரம் இந்த தேசத்தை என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேசத்துல எல்லா செழுமையான விளைச்சலும் எங்கே கிடைச்சிருது? எது கொடுத்துருது உங்களுக்கு? இந்த ஐப்ராத் நதி கொடுத்துறதுனால இவங்க வெளியில போக வேண்டிய அவசியமே இல்லை. எங்கேயே அவங்க சர்வே பண்ணிக்கலாம், உள்ளவே நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனா வெளியில எந்த ராஜாவும் வந்து அட்டாக் பண்றதுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாத அந்த அளவுக்கு ஒரு செழுமையா இருந்த ஒரு தேசம். அதே நேரத்துல இவர் என்ன பண்ணியிருந்தார் பாத்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மேரேஜ் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஒய்ஃப்க்கு அவங்க அப்பா வீடை பார்க்கணும்னு ஆசை. அதனால என்ன பண்ணிச்சு பாத்தீங்கன்னா, அவருக்கு அவங்க அப்பா வீடு தெரியுற மாதிரி இவருடைய தேசத்துக்கு அவங்க அப்பா வீடு தேசத்துக்கு இடையில மலை இருக்குது, அந்த மலையை தாண்டி எங்க அப்பா வீடை பார்க்கணுன்றதுக்காக இவர் கட்டின அந்த ஒரு மாபெரும் ஒரு கோபுரம் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு தொங்கு தோட்டம் இருக்கிறதுல ஹையஸ்ட். அது கட்டி என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ராணியை வச்சிருக்கிறார். சோ ராணியை வச்சு அதெல்லாம் அப்படியே அந்த தோட்டம் அப்படி தொங்குற மாதிரி நம்ம வச்சிருக்கிறாரு. அதுக்கு தண்ணி எங்க இருந்து போயிருக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்குன்னு பாருங்க அந்த ராஜா. அதான் அவர் நம்ம பார்த்தோம், ஒரு புத்திசாலி ராஜா, சாதாரண ராஜா இல்ல. அது மட்டும் இல்லாம அவர் தான் உலகத்திலேயே, இந்த பூமியில உலக பேரரசு எல்லா சாம்ராஜ்யத்தையும் மெஜாரிட்டி கண்ட்ரீஸ முதல் உலக சாம்ராஜ்யம் பேருவானது எதுன்னு பாத்தீங்கன்னா, பாபிலோன் சாம்ராஜ்யம். அதான் நான் பார்க்கிறோம், ஏறக்குறைய மெஜாரிட்டியான ஒரு தேசங்களை யாருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார் பாத்தீங்கன்னா, நேபுகாத்நேசாருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார். அவர் தான் இந்த பூமியில முதல் உலகத்தையே தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்த உலக பேரரசு பாபிலோன் சாம்ராஜ்யம், இந்த நேபுகாத்நேசார்.
எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? எப்படி இருந்திருக்கும்? அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்துல இருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு ஞானம் இருக்குது அவருக்கு, ரொம்ப புத்திசாலியும் கூட. அவருடைய பட்டணமும் ரொம்ப சேஃப் செக்யூரா கட்டி வச்சிருக்கிறாரு. எந்த ஒரு ராஜா முற்றுகை போட்டு என்ன பண்ண முடியாது, அவ்வளவு சீக்கிரத்துல பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன், அந்த அளவுக்கு டெக்னாலஜி உள்ள வச்சிருக்கிறார். அந்த காலத்தினுடைய டெக்னாலஜி வச்சு இப்படி கட்டி இருக்கிறார். இப்படி கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு தேசத்தை கட்டிட்டு என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா தூங்க போயிருக்கிறார். ஸோ அப்படி தூங்க போகும்போது, தூங்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு சடனா தூக்கத்தில் எழும்பிட்டார். ஏன் எழுந்திரிச்சார்னு பார்த்தீங்கன்னா, பயந்து அவருக்கு ஒரு கனவு வந்துருச்சு. அந்த கனவு என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, அவரை எழுப்பிட்டுருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 1. நேபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்படின்னா இவர் அரசாட்சி பண்ண 2ஆவது வருஷத்துல இவர் படுத்துட்டு போது ஒரு சொப்பனம் காண்றார், ட்ரீம் வருது. அந்த ட்ரீமை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சமா, அவருக்கு ஆவியில கலங்கி அவனுடைய நித்திரை என்ன ஆயிடுச்சு, கலைஞ்சிச்சு, தூக்கமே போயிடுச்சாமா. இப்ப திங்க் பண்ணி பாருங்க, நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கிறவருக்கு ஒரு கனவு வருது, திடீர்னு தூக்கம் போயிடுச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? அப்படின்னா அந்த கனவு எப்படி இருந்திருக்கும்? இந்த அளவுக்கு ராஜாவை தூங்க விடாம வச்சிருக்குன்னா அந்த கனவு எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தூக்கத்தை விட பயங்கரமா இருந்திருக்குது. அதான் யாரையே தூங்க விடாம போட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ராஜாவே தூங்க விடாம வச்சிருக்குது. நமக்கு சில நேரத்துல கனவு வருமா, வருதா? சில நேரத்துல நல்லா டீப்பா தூங்கிட்டு போகுது, திடீர்னு யாரோ வந்து கத்தி எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, குத்துற மாதிரி வரும்போது டக்குன்னு எந்திரிச்சு வந்து பார்த்தா நம்ம எங்க இருப்போம்? சில நேரத்துல நம்மளை யாரோ ஒரு துரத்துற மாதிரியே இருக்குங்க, துரத்திட்டே இருப்பாங்க. திடீர்னு கிட்ட வந்து குத்தத்துக்கு வரும்போது, அப்படி குத்தும் போது டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அதோட என்ன இருக்கு, நமக்கு தூக்கம் போயிட்டு இருக்கோம். வருமா அதுக்கப்புறம் தூக்கம்? அப்படின்னா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கனவு நமக்கு வரும்போது என்ன போயிடுது, நமக்கு தூக்கமே போயிடுது. அந்த மாதிரி இப்ப யாருக்கு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராஜாக்கு வந்துருச்சு. எந்திரிச்சிட்டார், தூங்கல. இந்த நியூஸ், ராஜா ஒரு பெரிய கனவு பார்த்து தூங்காம நைட்ல எஞ்சிட்டாரு அப்படின்ற நியூஸ் எங்க பரவி இருக்கும்? எங்க பரவி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பாபிலோன் தேசத்து முழுக்க பரவி இருக்கும். பரவன உடனே இப்ப என்ன பண்ண ராஜா, அவரால் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் தூங்க முடியல. என்ன முடிவு பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த இந்த கனவுக்கு என்ன பண்ணி ஆகணும், நானு என்னதான் இதனுடைய அர்த்தம்ன்றதை நான் தெரிஞ்சு ஆகணும். இம்மிடியேட்டா யாரை கூப்பிடுங்க, யாரை கூப்பிடுங்க? அந்த என்னுடைய தேசத்துல இருக்கிற ஞானிகளையும் சாஸ்திரிகளையும் ஜோஷியக்காரர்கள் கூப்பிடுங்க அப்படின்னு உடனே ராஜா சொன்னோன்னு எல்லாரும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, நியூஸ் போகுது, இந்த மாதிரி ஜோஷியர்களுக்கு போகுது, இந்த மாதிரி ஞானிகளுக்கு போகுது, இந்த மாதிரி ராஜா ஒரு கனவு கண்டாராமா, அந்த கனவுக்கான அர்த்தம் கேட்கிறாரு. இம்மிடியேட்டா உங்களை கூப்பிடுறாரு வாங்க அப்படின்னு உடனே யாருக்கு கொண்டாட்டம்? யாருக்கு கொண்டாட்டம்? யாருக்கு கொண்டாட்டம்னு கேட்கிறேன். இந்த ஜோஷியர்கள் ஞானிகள் கொண்டாட்டம். ஏன்னா நிறைய இந்த மாதிரி கனவு காணுவாரு, அதை போய் இவர் கேட்பாரு. கேட்டது நம்ம ஆளுங்க ஏதோ ஒரு கதையை அடிச்சு பொய்யா சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ராஜா கிட்ட இருந்து பொண்ணும் பொருளை வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்து ஜனங்க. கரெக்டா? சோ இந்த மாதிரி சொன்ன உடனே நல்ல டைம் வந்துருச்சு, நல்லா சம்பாதிக்க டைம் அப்படின்ட்டு ஏதோ சொல்ல போறாரு. அது ஏதோ நம்ம சொல்ல போறோம், கடைசியில் வெகுமதி கிடைக்கும் நம்பிக்கையோட எங்க போறாங்க பாத்தீங்கன்னா, ராஜா கிட்ட போறாங்க. ராஜா கிட்ட போன உடனே நின்றுருக்கா. ராஜா சொல்ற, நான் ஒரு பெரிய கனவு காணேன், ஆனா அந்த கனவு எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, தூக்கத்தை என்ன பண்ணிச்சு, அது கழிச்சிச்சு. அந்த ஒரு கனவுனுடைய விளக்கம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே இவங்க கேட்கறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஞானிகளும் அந்த ஜோஷியர்கள் கேட்கறாங்க, சரி ராஜா, இவ்வளவு தூரம் உங்க கனவு வந்து கலைச்சிருக்கேன், அந்த சொப்பனத்தை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு உடனே ராஜா சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, நோ 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 நோ, நான் என்ன பண்ண மாட்டேன், இது வரைக்கும் நான் பார்த்த கனவை நான் சொல்லியிருக்கிறேன், ஆனா இந்த முறை நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த கனவை நான் சொல்ல மாட்டேன். இப்ப அந்த கனவை யாருதான் சொல்லணும், நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி இருந்திருக்கும்? கனவை சொன்னா அது ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது வெகுமதி வாங்கி போலாம் வந்த அவங்களுக்கு இப்ப எது ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஷாக். யார் கொடுத்துட்டாரு? ராஜா கொடுத்துட்டாரு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, இதில் இல்ல. சோ தானியேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். தானியேல் அதிகாரம் 2 வசனம் 3. ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். வாசிங்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க.
அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அந்த அந்த ஞானிகள் எல்லாருமே, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. அடுத்தது, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை நீங்க விவரிப்போம்." ஃபர்ஸ்ட் கனவை சொல்லுங்க ராஜா, அப்புறம் நாங்க என்ன சொல்றோம், அர்த்தத்தை சொல்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது, ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நான் சொல்ற கட்டளை என்னன்னா, நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் நீங்க போனால் சொப்பனத்தையும் நீங்க தான் சொல்லணும், அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் நீங்க தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க. நீங்க சொப்பனத்தை சொன்னீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். உங்களால எதை சொல்ல முடியும், அர்த்தத்தை சொல்ல முடியும். கன்ஃபார்ம் பண்ணி சொன்ன உடனே இது யாரால் டாலரேட் பண்ண முடியல. ராஜானால் அங்க இருக்க ஞானிகள் சாஸ்திரிகள் டாலரேட் பண்ண முடியாம மறுபடியும் ராஜா கேட்கிறார், ராஜா நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் சொப்பனத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னே. ராஜா என்ன பண்ண மாட்டேன்ட்டாரு, சொப்பனத்தை சொல்ல மாட்டேன்ட்டாரு. ஏன்னா அவருக்கு என்ன இல்ல, தெளிவா ஞாபகம் இல்ல. என்ன இஷ்டம் பார்த்தீங்கன்னா கலைக்கிடுச்சு, எந்திரிச்சிட்டாரு. அந்த சொப்பனத்தை நீங்க சொல்லுங்க, விளக்கத்தை நீங்க அப்புறமா சொல்லுங்கன்னு சொன்ன உடனே சொல்லலும் போது இப்போ ராஜா கேட்டுனே இருக்கிறாரு. என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா, நீங்க மட்டும் சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தை சொல்லலைன்னா நான் என்ன பண்ணிடுவேன், உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து அந்த சாஸ்திரிகள் அந்த ஞானிகள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 11ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் வசனம் 11. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. எப்படி தெரியுங்களா இது, ராஜா நீங்க கேட்கிற ரொம்ப அருமையான விஷயம், யாராச்சும் இந்த மாதிரி கேட்பாங்களா அப்படின்ற வியூல பேசுறாங்க. கரெக்டா என்ன கேட்கறாங்க பாத்தீங்கன்னா, நீங்க கேட்கறது கரெக்டா இருக்கா ராஜா, நல்லா இருக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் சொப்பனம் சொன்னதை நாங்க சொல்ல முடியும் அப்படின்ற வியூல அவங்க கேட்கறாங்க. ராஜா கேட்கிற காரியம் ரொம்ப அருமையா இருக்குது. அதே நேரத்தில் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ராஜா சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த பூமியில மாம்சத்தோட வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய வேற யாரும் என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி நீங்க கேட்கறதுலாம் சொல்ல முடியாது அப்படின்னு என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஆனா ராஜாக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாள் என்ன பண்ணியிருந்தாங்க, இவங்க நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க தெரிஞ்சு. இந்த மாதிரி நம்ம சொன்னா அவர் ராஜா பின்னாடி சொல்லுவார். என்ன சொல்லுன்னா, நான் ஒரு சொப்பனத்தை சொல்லுவேன், அதுக்கு நீங்க ஒரு கதையை கட்டுவீங்க, அது என் காலத்துல நடக்க போறது இல்ல, எப்பதான் நடக்கும், எனக்கு பின்னாடி தான் நடக்கும் அந்த சம்பவம். அப்ப என்ன பண்ணுவீங்க, பின்னாடி நடக்க போற விஷயத்த நடக்குதோ இல்லையோ பொய்யா சொல்லி நான் இல்லாத போகும்போது அது நடக்குதா இல்லையா எனக்கு தெரிய போறது இல்ல, ஆனா வெகுமதி மட்டும் வாங்கிட்டு போறீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ஏதோ இது மாதிரி பொய் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். கன்ஃபார்ம் பண்ண பண்ணாரு பாத்தீங்கன்னா, இவங்க அது சொல்ல தெரியலன்னு இம்மீடியட்டா ராஜா கோவம் வந்துட்டு இம்மீடியட்டா ஒரு ஆர்டர் ரிலீஸ் பண்றாரு. என்ன ஆர்டர் ரிலீஸ் பண்றாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13. இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி என்ன பண்ணிட்டாருங்க, ரொம்ப கோவம் வந்துருச்சு அவருக்கு. ஏன்னா என்ன தெரியல, அதோடைய அர்த்தமும் தெரியல, சொப்பனமும் சொல்ல, கோவம் வந்துட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, பாபிலோன்ல இருக்கிற எல்லா ஞானிகள் என்ன பண்றீங்க, கொன்றுங்க அப்படின்னு ஒரு கட்டளையை போட்ட உடனே இப்போ அந்த சேவகர்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, போயிட்டு எல்லா ஞானிகளை கொலை செய்ய ஆரம்பிப்பாங்க இல்லையா. இவர் சொன்ன உடனே அங்க வந்தாங்க பாருங்க, வெகுமதி வாங்கலான்னு. அவங்களுக்கு என்ன ஷாக்கிங் பாத்தீங்கன்னா, உயிரை கையில் பிடிச்சு ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. சோ அப்படி ஓடிட்டு இருக்கும்போது எல்லாரையும் கொல்றதுக்கான ஆர்டர் போயிட்டு இருக்குது. இந்த டைம்ல இந்த நியூஸ் யாருக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியலுக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் போகுது. வாசிங்க அப்படியே தொடர்ந்து. ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார். சோ யாரையும் கொலை செய்ய தேடி இருக்கிறாங்க, தானியேலையும் தேடி இருக்கிறாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் தேடி இருக்கிறாங்க. இவர் தேடிட்டு இருக்கும்போது இந்த நியூஸ் தானியேல் தெரிஞ்ச உடனே இப்ப தானியேல் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரா இல்ல இவர் எங்க போறாரு, நேரம் எங்க ஓடுறாருன்னு பாத்தீங்கன்னா, ராஜா முன்னாடி போயிட்டு என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, ராஜா கிட்ட வசனம் வாசிக்கலாம். 16ஆம் வசனம். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணி என்ன கேட்கறாரு பாத்தீங்கன்னா, ராஜா கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, உங்களுடைய சொப்பனத்துக்கான அர்த்தம் வேணும் தானே, அது அந்த அதை சொல்றதுக்கு எனக்கு என்ன கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். இப்ப என்னோட கேள்வி, தானியேல் தீர்க்கதரிசிக்கு இப்ப ராஜா கிட்ட போய் கேட்கும்போது, டைம் கேட்கும்போது அவருக்கு சொப்பனம் தெரியுமா தெரியாதா? தெரியாது, தெரியாது. ஏன்னா அவர் என்ன நடந்துருக்குதே தெரியல. திடீர்னு கொலை பண்ண வந்திருக்கிறாங்க, இவர் போய் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா இன்னும் இவர் சொப்பனமும் தெரியாது, சொப்பனத்தின் அர்த்தமும் இன்னும் தெளிவுபடுத்தல. ஆனா இதுக்கு முன்னாடியே யார்கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு பாத்தீங்கன்னா, ராஜா பர்மிஷன். ராஜா டைம் மட்டும் கொடுங்க, உங்களுடைய சொப்பனத்தையும் அதோடைய அர்த்தத்தை என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் போய் கேட்கிறாருன்னா யார் மேல அதிகமான விசுவாசம் இருக்கணும்?
சாதாரண விஷயம் இல்ல. தேவன் மேல அசராத ஒரு விசுவாசம் இருந்தனால்தான் முன்னாடியே போய் கேட்டு வராரு, டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேரா எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, நேரா எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, 4 பேர் அவங்க ஆஸ் யூஷுவல் போயிட்டு யார்கிட்ட ப்ரேயர் பண்றாங்க? தேவன் கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணும்போது இப்ப தானியலுக்கு எது ஓபன் ஆயிடுச்சு? எது ஓபன் ஆயிடுச்சு? சொப்பனமும் ஓபன் ஆயிடுச்சு, அதனுடைய அர்த்தமும் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ இந்த விஷயம் இப்ப டேனியல் தெரிஞ்சிச்சு இல்லையா? தெரிஞ்சிச்சு. இப்ப தானியேல் இப்ப யார்கிட்ட போறாரு? நேரா ராஜா கிட்ட போறாரு. ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா இங்க இருக்கிறாங்களே இவங்க ஞானிகள், இவங்களோட நான் யார் தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் தெரியாது, யாருக்கு மட்டும் தான் தெரியும், இப்ப எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற ஒரு மேட்டி மேல பேசினாரா? இல்ல. தேவன்கிட்ட அந்த ஒரு சீக்ரெட் அவர் தெரிஞ்ச உடனே நேரா ராஜா கிட்ட போய் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பண்ண தானியேல் தீர்க்கதரிசி உண்மையிலே அப்படி இருந்ததுனால தாங்க தேவன் அவர் என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தி இருக்கிறார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 30. உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதினாலே அல்ல. என்ன பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, இந்த பூமியில உயிரோடு இருக்கிற எல்லாரை விட எனக்கு ரொம்ப ஞானம் இருக்குன்றதுனால நான் இதை என்ன பண்ண வரல, சொல்ல வரல. அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. ஆக்சுவலா ராஜா, நான் எல்லாரோட ஞானின்றதுக்காக சொல்ல வரல. ஆக்சுவலா தேவன் மறைப்பொருளை உங்களுக்கு ஓபன் பண்ணதுக்காக எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதை தான் சொல்ல வந்திருக்கிறேன். அப்படின்னா இப்போ மாபெரிதான ஒரு ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தக்கூடிய ரகசியத்தை இப்ப தானியேல் ஓபன் பண்ணிட்டார். அந்த தானியேல் ஓபன் அந்த ரகசியத்தினுடைய ஒரு ட்ரீம், கனவை யாருக்கு சொல்லியிருக்கிறாரு? யார் காமிச்சிருக்கிறாருங்க? நேபுகாத் நேசார் காமிச்சிருக்கிறாரு. அது அவருக்கு தெரியல. அந்த விஷயத்தினுடைய சீக்ரெட்டை யாருக்கு சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, தானியேல் சொல்லிட்டார். இப்ப தானியேல் தேஸ் எங்க வந்துட்டாருன்னு பாத்தீங்கன்னா, ராஜா முன்னாடி வந்து நிக்கிறார். உங்களுடைய கனவுக்கும் அதனுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எதை சொல்றேன்? ஃபர்ஸ்ட் கனவை சொல்ற ராஜா, செக் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு இப்போ எதை ஸ்டார்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா, கனவை ஸ்டார்ட் பண்றார். என்ன கனவுன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 31 இருந்து 33 வரைக்கும் 1 by 1 வாசிங்க சார். தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 33 வரை. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். நல்லா கவனிங்க. இப்ப ராஜா உட்கார்ந்து இருக்கிறாரு. சோ யார் நின்று இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி தானியேல் தீர்க்கதரிசி முன்னாடி இருக்காரு. முன்னாடி நின்று சொல்றாரு, ராஜா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு பெரிய சிலையை என்ன பண்ணிருக்கீங்க? பார்த்திருக்கீங்க. இப்பதான் யாருக்கே கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கும். ஆமா, இப்படிதான் இருந்துச்சு அந்த சிலை. யோசிச்சிருக்க மாட்டாரா? அப்படி அடுத்து சொல்றாரு பாருங்க. அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா. அந்த சிலை எப்படி இருந்துச்சு ராஜா? ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. கரெக்டா? அப்படின்னு அப்பதான் அவருக்கு என்ன, கொஞ்சம் அந்த சிலையினுடைய ஒரு இமேஜ் யாருக்கு மைண்ட்ல வருது? இப்போ ராஜாக்கே இப்பதான் கிளியர் ஆகுது. அப்படின்னா அந்த பெரிய சிலை அது எப்படி இருக்குதாமா? ரொம்ப பிரைட்டா இருக்குது. எப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய சிலை பிரைட்டா இருக்குது. அதை பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படியே வாசிங்க. அது உமக்கு எதிரே நின்றது. அது யார் முன்னாடி நின்று இருக்குதாமா? இவ்வளோ பெரிய சிலை பிரைட்டா யார் முன்னாடி நின்று இருக்கு பாத்தீங்கன்னா, ராஜா முன்னாடி நின்று இருக்குது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அது ரூபம் எப்படி இருந்துச்சாமா? அதனாலதான் யாரோட தூக்கமே கெட்டு போச்சு? ராஜாவோட தூக்கமே கெட்டு போச்சு. பயங்கரமா இருந்திருக்கு, ரொம்ப பெருசா இருந்திருக்கு, ரொம்ப பிரைட்டா இருந்திருக்கு. அது அங்க நின்று இருக்கு பாத்தீங்கன்னா, இவர் கண்ணு முன்னாடி நின்று இருந்திருக்கு. அப்படியே வாசிங்க. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பு. அடுத்தது என்ன சொல்ற? அந்த சிலை பாத்தீங்களா? அந்த சிலையினுடைய தலை எந்த மெட்டலாமா? கோல்டு, பசும் பொண்ணுனால என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா இருந்திருக்கு ராஜா. அதே அப்படியே அடுத்து சொல்றார். அது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க. அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும். அதனுடைய மார்பும் அதனுடைய புயமும் எதால் செய்யப்பட்டுச்சாமா? வெள்ளியில செய்யப்பட்டுச்சாமா. அடுத்தது அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும். அடுத்து அதனுடைய வயிறும் அதனுடைய தொடையும் எதில் செய்யப்பட்டிருக்கு? வெண்கலத்தில் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. அதனுடைய கால்கள் எதுல இருக்கு? எந்த உலோகம்? இரும்பா இருக்கு. அதனுடைய பாதம் பாதி இரும்பு பாதி களிமண். கரெக்டா? அப்படி இந்த சிலையை தான் யார் பார்த்திருக்கிறாரு? பெரிய சிலை, பிரைட்டான சிலை, தலை கோல்டு, அதுக்கப்புறம் வெள்ளி, அதுக்கப்புறம் வெண்கலம், அதுக்கப்புறம் இரும்பு, பாதம் இரும்பும் களிமண்ணும் மிக்ஸ் பண்ண ஒரு விதத்துல பிரைட்டான சிலையை பார்த்துட்டு இருக்காரு.
இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது சிலைய என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். தானியேல் 2:34 வசனம். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்படின்னா இவர் பார்த்துட்டே இருக்கும்போது கைகள்ல பெயர்க்கப்படாத ஒரு கல் எங்க வந்து அடிச்சிருக்கு? அந்த பிரகாசமா இருந்த அந்த சிலையினுடைய எங்க வந்து அடிச்சு பாத்தீங்கன்னா பாதத்துல வந்து அடிச்சிருக்கு. அடிச்ச உடனே அந்த சிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த சிலை எப்படி ஆயிடுச்சாமா, அந்த சிலை இரும்பும் களிமண்ணாகிய அதன் பாதத்தில் மோதி அவைகளை என்ன பண்ணிச்சாமா, நொறுக்கி போட்டுச்சாமா. அது மட்டும் இல்லாம இந்த சிலையை அந்த கல் நொறுக்கி போட்டது இல்லாம அந்த கல் அடிச்சு பாருங்களா, அந்த கல் என்னாச்சாமா. அப்படியே தொடர்ந்து வாசிங்க 35ஆம் வசனம். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அப்படின்னா அந்த சிலை என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லா அடிச்சு. இந்த போர் அடிக்கிற டைம்ல இந்த ஒரு கோடை காலத்துல போர் அடிச்சு அந்த பதர் பறக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எது பறந்து போச்சாமா, பிரகாசமா இந்த உலோகங்கள் நிறைஞ்ச இந்த சிலை என்ன ஆயிடுச்சு, ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. எது வந்து அடிச்சதுனால, கல் வந்து அடிச்சதுனால ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. ஆனா அப்படியே பார்த்துட்டு அந்த கல் அப்படியே வாசிங்க. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி. அப்படின்னா இப்ப அடிச்ச அந்த கல் என்ன ஆகுது, இப்போ ஒரு சின்ன கல்லா இருக்கு, இப்ப என்னவா மாறுது, அப்படியே டெவலப் ஆகி என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா பெரிய பர்வதம் ஆயிட்டு. எதுவே ஃபுல் கவர் பண்ணிச்சாமா, பூமி எல்லாம் நிறைஞ்சிச்சாமா. எது, அந்த ஒரு கல். இதை பார்த்தோன்னு எப்படி இருக்கு ராஜாக்கு, இவ்வளோ பிரகாசமா அந்த சிலை எங்க காணோம், அடிச்சுன்னு போயிடுச்சு. எது இப்போ பெரிய பர்வதம் ஆயிடுச்சு, அந்த கல் பெரிய பர்வதம் ஆயிடுச்சு. இப்ப தானியேல் சொல்றார், தானியேல் 2:36 சொப்பனம் இதுதான். இத சொன்ன உடனே இப்பதான் யாருக்கு கண்ணு ஓபன் ஆயிருக்கும். ஆமா, இது இவ்வளோ கிளியரான விஷயம். அப்படியே சொல்ல தானியேல் பார்த்த சொப்பனத்தினுடைய ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஆனா அவர் சொப்பனத்தை இவ்வளவு கிளாரிட்டியை பார்த்தாரா இல்லையோ, ஆனா தானியேல் தீர்க்கதரிசி நல்ல பக்கா கிளாரிட்டியில எது கொடுத்துட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் பார்த்த சொப்பனத்தை சொல்லிட்டு ராஜா இதை பார்த்துட்டு இருக்கும்போது உடனே தானியேல் சொல்ல, இருங்க ராஜா அவசரப்படாதீங்க, எது மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன், சொப்பனம் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் எது பெண்டிங், அதனுடைய அர்த்தம் பெண்டிங், அதையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ராஜாக்கு எப்படி இருந்திருக்கும், சொப்பனம் சொன்னதே ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும் அவருக்கு. அதுக்கு வேற அர்த்தத்தை வேற சொல்றாருன்னு போது இன்னும் யாருக்கு ஆச்சரியமா இருக்கும் பாத்தீங்கன்னா, ராஜாக்கு ஆச்சரியமா. அதான் சொல்ற, அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண பாத்தீங்கன்னா, இந்த சிலையினுடைய விளக்கம், அதனுடைய பொருள், அதனுடைய அர்த்தத்தை யார் சொல்ல ஆரம்பிக்கிறார் பாத்தீங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசி சொல்ல ஆரம்பிக்கிறார். வசனம் வாசிக்கலாம். தானியேல் 2:28 வசனம். தானியேல் 2:28 மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்தார். ஆக்சுவலா ராஜா இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த மறைப்பொருளை யார் வெளிப்படுத்துறீங்களா, உங்களுக்கு பரலோகத்தில் இருக்க தேவன் தான் வெளிப்படுத்திருக்கார். ஏன்னா கடைசி நாட்களில் சம்பவிக்கிறதை ராஜாவாகிய நேபுகாத்நேசருக்கு தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, வெளிப்படுத்திருக்காரு. அப்படின்னா நேபுகாத்நேசர் ராஜா வாழ்ந்த காலப்போது எப்பயோ அந்த சொப்பனத்துல எந்த காலப்பகுதியில் ரகசியத்தை வச்சிருக்கிறாராமா, எப்போ தேவன் கடைசி நாட்கள் சம்பவிப்பதை யாருக்கு வெளிப்படுத்திருக்கிறாரு, நேபுகாத்நேசர் வெளிப்படுத்திருக்காருன்னா அந்த கடைசி நாட்கள் நடக்கிற சம்பவம் எப்போன்னு கேட்கிறேன். அப்படின்னா இப்போ நடக்கிற சம்பவத்தை, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற காலப்பகுதி நடக்கிற சம்பவத்தை யார்கிட்ட ரிவீல் பண்ணியிருக்கிறாரு, நேபுகாத்நேசர் கிட்ட ரிவீல் பண்ணியிருக்காரு. அப்படின்னா இப்ப யாரும் புரிஞ்சுக்கணும், நேபுகாத்நேசர் கண்ணை ஓபன் பண்ணி அந்த சிலையை பார்த்து அதோடைய அர்த்தத்தை எதிர்பார்த்த மாதிரி இப்ப யார் ரெடியா இருக்கணும், நம்ம ரெடியா இருக்கணும். அந்த சிலையை பத்தின அர்த்தம் அவருக்கு அவசியமோ இல்லையோ, ஆனா இந்த வசனத்துல இது யாருக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடைசி காலத்துல வாழ்ந்துருக்கிற நமக்கு ரொம்ப அவசியம். அப்படி தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. உம்முடைய சொப்பனமும் உம்முடைய படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், அந்த தரிசனம் என்னவென்றால் அப்படியே தொடர்ந்து தானியேல் 2:37 வாசிங்க.
தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல். ம். ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். ம். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். சோ இங்க இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவது? இப்போ எதை சொல்ல போறார்? இப்ப தானியேல் தீர்க்கதரிசி அர்த்தத்தை சொல்ல போறார். சொல்லும் போது இப்ப யாரை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா, ராஜா நீங்க யாரா இருக்கிறீங்க? ராஜாதி ராஜாவா இருக்கீங்க. ராஜாதி ராஜா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ராஜாக்களுக்கும் நீங்க யாரா இருக்கீங்க? ராஜாவா இருக்கீங்க. இந்த பூமியில எல்லாம் கிங்டம் இருக்கு. அந்த கிங்டம்ல இப்ப யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கு. நீங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால நீங்க ராஜாதி ராஜாவா இருக்கீங்க. அப்படியே வாசிங்க. சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்புக் கொடுத்தார். ஆக்சுவலா நீங்க எல்லாத்துக்கும் ராஜாவை வச்சது யாரு? யாரு உங்களை ராஜா வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சகல மிருகத்துக்கும் பறவைக்கும் சகல ஜாதிகளுக்கும் ராஜா உங்களை வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா தேவன். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை உங்களுக்கு அப்படி இருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. அப்படியே வாசிங்க. உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீர். அப்படின்னு இது எல்லாத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை யாரு கொடுத்தாரு? உங்ககிட்ட கொடுத்தார். அதனால அந்த சிலையின் உள்ள தலை, பொன்னான அந்த தலை யாருதான்? நீங்க தான். அப்படின்னா ராஜா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் நீங்க தான். அந்த சிலையில பார்த்த பொன்னான அந்த தலை நீங்க தான். ஃபர்ஸ்ட் உலக பேரரசு. எல்லா ராஜாக்களையும் உன்னுடைய கட்டுப்பாடு வச்சிருக்கிற ராஜாதி ராஜாவா இருக்கிறீங்க. நீங்க தான் முதல் உலக பேரரசு. அந்த சிலையில் பார்த்த அந்த ஒரு தங்கம் தலை, கோல்டு, அந்த கோல்டா இருக்கிற அந்த தங்கத்தை யாரை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் உங்களை தான் குறிக்குது. அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய உலோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ராஜ்யங்களை அடையாளப்படுத்த போகுது. கரெக்டா? அப்படின்னா ஏன் இந்த சொப்பனத்தை தேவன் கொடுத்தாராமா? ஆக்சுவலா ராஜாக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவர் ரொம்ப புத்திசாலி ராஜா. எல்லா சாம்ராஜ்யம் தன் கட்டுப்பாடுல தெரிஞ்ச உடனே அவருடைய மைண்ட்ல என்ன ஓடி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் தான் எல்லாத்துக்கும் ராஜாவா இருக்கிறேன், இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு டவுட்டோட போய் படுத்திருக்கிறாரு. படுக்கும்போது தேவன் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றத யாருக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார்? நேபுகாத்நேசர் வச்சிருக்கார். ஆனா அது யாருக்கு தெரியல? அவர் தெரியல. இப்ப யாரை வச்சு புரிய வைக்கிறார் பாத்தீங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசி புரிய வைக்கிறார். இப்போ பாபிலோன் ராஜாவாக இருக்கிற நேபுகாத்நேசார் அவர் தான் ஃபர்ஸ்ட் கிங். ஆனா அப்பேற்பட்ட நல்ல ஸ்ட்ராங்கா ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட அந்த தேச கட்டி வச்சிருக்க அந்த ராஜாக்கு அடுத்தபடியா யாரு உலக பேரரசா வரப்போறான்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது உலகம். அப்படியே வாசிங்க. வசனம் 39. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். அப்படின்னா உமக்கு பின்பு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்காது? கோல்டு மாதிரி இருக்காது. அதாவது எப்படி இருக்காது? கொஞ்சம் கீழ்த்தரமா இருக்கும். அது என்ன உலோகம்? வெள்ளி. அப்படின்னா இப்ப பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு அடுத்தது பாபிலோன் சாம்ராஜ்யம் ஜெயிச்சுட்டு வந்த உலக பேரரசு எந்த சாம்ராஜ்யம்? வெரி குட் பிரதர். மேதோ பெர்ஷிய சாம்ராஜ்யம். அப்படின்னா இந்த மேதோ பெர்ஷிய சாம்ராஜ்யம் எப்படி பிரதர் இவ்வளோ பெரிய கோட்டை மாதிரி இருந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் ஜெயிச்சாங்க? கரெக்டா இல்லைங்களா? கேள்வி கரெக்டா இல்லைங்களா? அப்படி நம்ம பார்த்தோம். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தேசமே ஒரு மிகப்பெரிய அதோட மதில் சுவரை ரொம்ப ஹெவியா கட்டியிருப்பார் ராஜா. அதே நேரத்தில் அவ்வளவு சீக்கிரம் அதை உடைக்க முடியாது. அதே நேரத்தில் யாராச்சும் ராஜா வந்து முற்றுகை போட்டான்னு வச்சுக்கங்க, அந்த தேசத்தை பிடிக்க முடியாது. ஏன்னா முற்றுகை எப்போ போடுவாங்க தெரியுங்களா? ஒரு தேசத்தை ஒரு மற்ற ராஜா வந்து முற்றுகை போட்டாங்கன்னா உள்ள ஃபுல் க்ளோஸ் ஆயிட்டு இருக்குமா, வெளியே வர முடியாது. ஏன்னா வெளியே யார் இருக்கிறா? எதிரி நாட்டு ராஜா இருக்கிறார். இப்ப வெளியே வர முடியாது. உள்ளவே இருக்கும்போது உள்ள இருக்கிற ஜனங்கள் அவங்களுக்கு ஃபுட்டு நல்லா சாப்பிட்டு காலி ஆயிட்ட உடனே கடைசியில் பஞ்சம் வந்துடும். பஞ்சம் உடனே யார்கிட்ட சரணடைவாங்க? வெளியில அந்த முற்றுகை போட்ட ராஜா கிட்ட சரணடையணும். ஆனா இந்த மாதிரி இந்த பாபிலோன் தேசத்தை யாராச்சும் முற்றுகை போட்டாங்கன்னா என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா பஞ்சமே வராது உள்ளர. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நதி ஓடிட்டு இருக்குது உள்ளர? ஐப்ராத் நதி ஓடிட்டு இருக்குது. இந்த நதி ஓடுறதுனால உள்ள பஞ்சம் வரல. எதை பிடிக்க முடியாது? பாபிலோன் சாம்ராஜ்யம் பிடிக்கும். ஆனா இந்த ஒரு பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்திட்டு எது வந்திருக்கு அடுத்தது? மேதோ பெர்ஷிய சாம்ராஜ்யம் வந்திருக்குன்னா எப்படி பிரதர் பிடிச்சாங்க?
அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலா மேதோ பெர்ஷியா சாம்ராஜ்யத்தில் மேதிய ராஜாவாகிய தரியு அதே நேரத்தில் கோரேஸ் என்ன பண்ணியிருக்காரு, கோரேஸ் ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தை கேப்சர் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய பிளான் பண்ணியிருக்கிறார். என்ன பிளான் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த மதில் சுவரை உடைக்க முடியல, முற்றுகை போட்டு பல வருஷம் வெயிட் பண்ண ஆகணும், உள்ள பஞ்சம் வரல, என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா, இந்த தேசத்தை எப்படியாச்சும் பிடிச்சாகணும். எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணும்போது பக்கா பிளான் பண்ண பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த தேசத்துக்கு உள்ள போன ஒரே ஒரு வழிதான், எதுதான், அந்த நதி வழியா தான் உள்ள போகணும். அந்த நதி வழியா உள்ள போகணும் போது என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, பாபிலோன் ராஜா நேபுகத்நேசர் என்டர் ஆகுது பார்த்தீங்கன்னா நதி, அந்த இடத்துல நல்ல ஆடை எடுத்துட்டு எதை விட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா, முதலைகளை விட்டுக்கிறார். அப்படின்னா அந்த உள்ள வரும்போதே எதுல மாட்டிப்பாங்க, முதலைகள் மாட்டிப்பாங்க. வெளியே போகுது பாத்தீங்களா, அங்கேயும் அதே மாதிரி பண்ணியிருக்கிறார். உள்ள வர முடியுமா? முடியாது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும்போது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ராஜா ஃபர்ஸ்ட் இந்த தண்ணி என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நதியை தண்ணி உள்ள வராம ட்ரை பண்ண வைக்கிறதுக்கு பெரிய ஒரு ஏரியை வெட்ட சொல்றாரு. எல்லா சோல்ஜர்ஸ் போய் ஏரியை வெட்டுங்க. ஏரியை வெட்டி என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, நல்லா ஏரி பெருசா வெட்டிட்டு இம்மிடியட்டா இந்த நதியை எங்க டைவர்ட் பண்ணலாம், இந்த ஏரி டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா ஒரு பெரிய ஏரி வெட்டிட்டு இந்த நதியை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே எது டைவர்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏரிக்கு டைவர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா தண்ணி குறைய ஆரம்பிக்குமா, தண்ணி குறைய ஆரம்பிக்க இந்த முதலுடைய பவர் குறைய ஆரம்பிக்கும். கரெக்டா? தண்ணியில் இருக்கும்போது முதலைக்கு அதிகமான பவர், தண்ணி குறைய ஆரம்பிச்சனா முதலைக்கு என்ன இருக்காது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பலம் இருக்காது. இதை டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குறைய ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி இவர் வந்து முற்றுகை போட்டார். நியூஸ் எங்க போயிருக்கும், உள்ள போயிருக்கும். ஆனா அந்த டைம்ல யார் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 வருஷம் போயிடுச்சு. கரெக்டா இல்லைங்களா? 70 வருஷம் கழிச்சு தான் யாரை வந்து கேப்சர் பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த மேதோ பெர்ஷியா சாம்ராஜ்யம் வந்து அட்டாக் பண்ணுது. அப்படின்னா இந்த டைம்ல யார் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நேபுகாத்நேசருடைய பேரை, யாருங்க அவரு, யாரு, பெல்ஷாத்சார். அவர் இருக்கும்போது தான் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ராஜா ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி முற்றுகை போட்டுக்க ராஜானோடனே அவர் என்ன பண்ண, யாரான முற்றுகை போட்டோம், நம்மள என்ன பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சார் தெரியுங்களா, அவரு ஒரு பயங்கரமா ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாட ஆரம்பிச்சிட்டார். அந்த ஃபெஸ்டிவல்ல எது குடிப்பாங்க, வைன் குடிக்கணும் இல்லைங்களா? அந்த வைன் குடிக்கும் போது என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா, அந்த ராஜா பேர என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, ஜெருசலேம் தேவாலயத்தை எடுத்து வந்து பாத்தீங்களா பாத்திரம், அது எல்லாத்தையும் எடுத்துன்னு சொல்லி அதுல இந்த ஒரு வைன் போதை ஏறக்கூடிய அந்த வைனை ஊற்றி குடிக்க ஆரம்பிச்சார். இந்த விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் செவிரில் ஒன்று எழுதுச்சு. என்ன எழுதுச்சு? மெனே மெனே தெக்கல் உப்பாசின் அப்படின்னு நடத்தணும். பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா இதோடும் கதை முடிஞ்சு, இன்னைக்கு நைட்ல உன்னை ராஜ்யம் என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த ராஜா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, கோரேஸ் ராஜா ஃபுல்லா அந்த நைட்ல அங்க தேவன் சொன்ன அந்த சொப்பனத்துல அந்த ஒரு எழுத்து எழுதும் போது தானியேல் சொன்ன அதே டைம்ல இந்த ராஜா உள்ள என்ட்ராயி என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, அடிக்கலான்னு எல்லாரும் வெட்டலாம் அப்படின்னு வந்து பார்த்தா எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, சண்டைக்கு ரெடியா இல்ல. எல்லாம் எப்படி இருக்க, நம்மளை யாரும் பிடிக்க போறதுன்னு சொல்லிட்டு ஒரு மெதப்புல ரொம்ப போதையில இருந்தாங்க. ஈஸியா கேப்சர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தான் எதை கேப்சர் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கேப்சர் பண்ணிட்டாங்க. இதுக்கு யார் முக்கியமா இருந்து பார்த்தீங்கன்னா, கோரேஸ் ராஜா முக்கிய தலைமை வகுத்து எதை கேப்சர் பண்ணார் பார்த்தீங்கன்னா, பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கேப்சர் பண்ணிட்டார். கேப்சர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த சாம்ராஜ்யம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி. ஸோ மேதோ பெர்ஷிய சாம்ராஜ்யம். மேதோ பெர்ஷியனா மேதியர்களும் பெர்ஷியர்களும் ரெண்டும் சேர்ந்த தேசம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேப்சர் பண்றதுக்கு இறங்கணுங்க. அதுக்கப்புறம் இந்த சாம்ராஜ்யத்துக்கு அப்புறமா இவ்வளோ பவர்ஃபுல்லா இவங்களை பிடிச்ச அந்த சாம்ராஜ்யத்துக்கு அப்புறமா இவங்களையும் ஜெயிச்சிட்டாங்க. இவங்க உலக பேரரசு, ரெண்டாவது உலக பேரரசு, இவங்களையும் ஜெயிச்சிட்டாங்க. அது எந்த உலோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கலம். அப்படின்னா இந்த வெண்கலம் அப்படின்னு சொல்லும் போது இது எத்தனாவது சாம்ராஜ்யம்? மூன்றாவது உலக பேரரசு. அப்படின்னா பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்திட்டு மேதோ பெர்ஷியா வந்துச்சு. மேதோ பெர்ஷியா சாம்ராஜ்யே வீழ்த்திட்டு சீக்கிரமாவே இந்த ஒரு ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ராஜா எந்த தேச ராஜா? மேதோ பெர்ஷியாக்கு அப்புறம் எந்த ராஜா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேக்க ராஜா. சோ கிரேக்க ராஜா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜா இருக்காருங்களே கிரேக்க ராஜா, இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா எல்லாமே தன் கண்ட்ரோல் வச்சார். யாருங்க அவரு? த கிரேட் அலெக்சாண்டர்.
கேள்விப்பட்டிருக்குமா அவரை பத்தி? சாதாரண ஒரு ராஜா இல்லை, அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தாரு. அதே நேரத்துல ரொம்ப எங்கேஜ்ல, பட் எவ்வளவு ஏஜ்னு கரெக்டா தெரியல, யாருக்கு ஒரு எங்கேஜ்லயே ஒட்டுமொத்த உலகத்தை யாருடைய கண்ட்ரோல் வச்சிட்டாரு? அவர் உலக சாம்ராஜ்யம் தன் கண்ட்ரோல் வச்சிருந்த 3வது ராஜ்யம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரேக்க சாம்ராஜ்யம், த கிரேட் அலெக்சாண்டர். ஸோ அவரை பற்றி நம்ம புக்கில் நிறைய படிச்சிருப்போம். ஸோ அவர் இவ்வளோ தூரம் எல்லா தேசத்தையும் கேப்சர் பண்ணிட்டு கடைசியாக அவர் சொல்லிட்டு போனது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இறந்துட்டார். அவர் எல்லாத்தையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமெல்லாம் ரூல் பண்ணலை. ஸோ சீக்கிரத்தில் அவர் செத்துட்டாரு. ஸோ சாகறதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி நான் இவ்வளோ உலக சாம்ராஜ்யத்தெல்லாம் பிடிச்சிட்டேன், ஆனால் சாகும்போது எனக்கு பெட்டியில் கூட்டிட்டு போகும்போது என் கையை என்ன பண்ணுங்க, 2 கையும் வெளியே தொங்க விட்டுட்டு கொண்டு போங்கன்னு சொன்னார். ஏன்னு கேட்டதுக்கு, நான் எவ்வளோ சாம்ராஜ்யத்தை உலகத்தையே தன் கண்ட்ரோல் வச்சிருந்தா கூட செத்துட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே எடுத்துன்னு போலன்றத அவர் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அவர் இருந்தார். ஸோ அப்படின்னா இது 3வது உலக சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம். இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தையும் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி 4வது உலக பேரரசு. அந்த 4வது உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு. ஸோ அந்த இரும்பு போல ஒரு சாம்ராஜ்யம் வந்துச்சு. அது மற்ற எல்லாம் முன்னாடி இருந்த சாம்ராஜ்யம் ஜெயிச்சுட்டு இது 4வது உலக பேரரசா இருந்துச்சு. அது எந்த சாம்ராஜ்யம்? ரோம சாம்ராஜ்யம். அதான் பார்க்குறது, இதுதான் இரும்பு ஆட்சின்னு சொல்லுவாங்க. சாதாரண கிங்டம்ல ரோமன் கிங்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல ரோம சாம்ராஜ்யம் இருந்துச்சு. இந்த ரோம சாம்ராஜ்யம் இரும்பாட்சி இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு எல்லாமே ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏன் இரும்பு கோப்பிட்டு சொல்லப்படுற அந்த டைம்ல எல்லா உலோகங்களும் எதனால் செய்யப்பட்டு தெரியுங்களா? ஃபுல்லா அயன். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ரோமா சாம்ராஜ்யம் இருந்துச்சு. அந்த டைம்ல நிறைய பனிஷ்மெண்ட் புதுசாக கொண்டு வந்தாங்க. அப்போதான் நம்ம பார்க்குறோம் இந்த டைம்ல யார் வந்தது இந்த பூமிக்கு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ரோம சாம்ராஜ்யம் இருக்கும்போது தான் அவர் 1ஆம் வருகையில் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் சாம்ராஜ்யத்தினுடைய பனிஷ்மெண்ட்ல ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா சிலுவையில் கொள்றது. ஸோ அந்த மாதிரி யாரை கொண்டாங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரோம சாம்ராஜ்யமே இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல, ரோமன் சாம்ராஜ்யத்துக்கு அடுத்ததா ரோம சாம்ராஜ்யத்துக்கு அடுத்ததா ராஜ்யம் வரல. ஆனா என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இரும்பும் களியும், பாதி இரும்பு பாதி களிமண். அப்படின்னு அர்த்தம் இரும்பு யாரை அடையாளப்படுத்துது? எந்த கவர்மெண்ட்? ரோம கவர்மெண்ட் அடையாளப்படுத்துது. களிமண் 2 ஒட்ட முடியுமா? இரும்பும் களிமண் ஒட்டுமா? களிமண் எப்படி இருக்கும்? ரொம்ப சாஃப்டா இருக்கும். இரும்பு ரொம்ப ஹார்டா இருக்கும். அப்படின்னா ரோமன் கவர்மெண்ட்க்கு அப்புறமா ரொம்ப சாஃப்டா இருக்கிறதும் ஹார்டா இருக்கிறதும் இருக்குது, ஒன்னா இருக்குது. அதான் பாக்குற பாதி இரும்பு பாதி களிமண். அப்படின்னா ஆக்சுவலா ரோமன் கவர்மெண்ட்க்கு அப்புறமா என்ன பேர் மாறுதுன்னு பாத்தீங்கன்னா ரோமன் கவர்மெண்ட்டுக்கு புனித ரோம பேரரசு. அப்படின்னா ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ள எது நுழைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவம் நுழைஞ்சிருக்கு, மதம் நுழைஞ்சிருக்கு. இப்போ இரும்பும் களிமண்ணும் இருக்குது. ஒட்டுமா? உலக அரசியலும் மதமும் ஒண்ணு சேர முடியுமா? சேர முடியாது. இது வேற இது வேற. அப்படின்னா இந்த ஒரு ராஜ்யம் கிறிஸ்துவுடைய ராஜ்யம் முழுக்க கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வரணுமே தவிர அது ரோம சாம்ராஜ்யத்தோட என்ன பண்ணிருக்காது, ஒட்டி இருக்காது. அப்படின்னா இந்த டைம்ல எது இரும்பும் களிமண்ணும் ஒட்டிட்டு இருக்கிற டைம்ல அந்த எதை அடையாளப்படுது? பாதம். பாதத்துக்கு எத்தனை விரல்? 10 விரல் இருக்கும். அந்த மாதிரி ரோம சாம்ராஜ்யம் அதுக்கப்புறமா ரோம சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் அதோட கண்ட்ரோல்ல எத்தனை நாடுகள் சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பால இருக்கிற 10 நாடுகள் சேர்ந்தது தான் எதனுடைய கண்ட்ரோல் இருந்தது? ரோம சாம்ராஜ்யம் கண்ட்ரோல் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன மாறிச்சுன்னு பாத்தீங்கன்னா அதான் எதுன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, போலந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், போர்ச்சுகல், ஸ்பெயின், ஆஸ்திரியா, ஸ்வீடன், டென்மார்க். இந்த 10 கண்ட்ரீஸ் ஐரோப்பா நாடுகள் எல்லாமே எந்த டைம்ல இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் கவர்மெண்ட்டுக்கு அப்புறமா என்ன பண்ணி இருந்துச்சு. இவங்க தான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு டைம் பீயிங்ல தான் இந்த ஒரு தேசங்கள் பின்வரும் காலத்துல என்னவா மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஐக்கிய நாடுகளா மாறிச்சு. கரெக்டா இல்லையா? இவங்க தானே ஒரே ஐக்கிய நாடுகளா மாறி இருக்கிறாங்க. சோ இப்படி ரோமன் கவர்மெண்ட்டுக்கு அப்புறமா இந்த ஐரோப்பா நாடுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்துதான் ஐக்கிய நாடுகள் மாறி இருக்குது. கரெக்டா? அப்படின்னா இப்போ இந்த ஒரு உலோகமும் களிமண்ணும் ஒன்னு சேர்ந்த காலப்பகுதி இருக்கு இல்லையா, அது எந்த காலப்பகுதி? யாரு வாழ்ந்துட்டு காலப்பகுதி? அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய காலப்பகுதி எதை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா இரும்பும் களிமண்ணும் கலந்திருக்கிற அந்த டைம்ல. அப்படின்னா
இந்த ஒரு இரும்பும் களிமண்ணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெளிவா தெரிஞ்சு அந்த ஒரு அங்கிருந்து வந்த ஐரோப்பா நாடுகள் தான் சேர்ந்ததான் இன்னைக்கு என்னவா மாறிக்கும் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். இருக்கா இல்லையா? இன்னைக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு எல்லாம் ஐரோப்பா நாடுகள் ஒண்ணு சேர்ந்து நம்ம எல்லாம் எப்படி இருக்கலாம்? ஒற்றுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒற்றுமையா இருக்க முடியுமா? முடியாது. இப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு உலகத்துல. கரெக்டா? இது எக்ஸாக்டா யார் வாழ்ந்துட்டு காலப்பகுதி? நம்ம வாழ்ந்துட்டு காலப்பகுதி. கரெக்டுங்களா? வசனம் தானியேலுக்கு சொன்னார் இல்லையா, தேவன் கடைசி நாட்கள்ல சம்பவிக்கிற விஷயத்தை யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்? நேபுகத்நேசர் உங்ககிட்ட வெளிப்படுத்து. அப்படின்னா இப்ப என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு கல் வந்து அடிச்சிச்சு இல்லையா, அந்த கல் தலையில அடிச்சுச்சா, ஷோல்டர்ல அடிச்சுச்சா, கால் அடிச்சுச்சா? பாதத்தில் அடிச்சுச்சு. அப்படின்னா எங்க அடிக்க போகுது? யார் வாழ்ந்துட்டு இருக்க காலப்பகுதி அடிக்க போகுது அந்த கல்லு? நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலப்பகுதியில அடிக்க போகுதுன்னா எவ்வளவு காலத்துல அடிக்க போகுது? அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு காலம் இருக்குன்னு தெரியல. பட் ஆனா அந்த கல் வந்து அடிச்சிச்சு இல்லையா, எங்க அடிக்குது? கால்ல வந்து அடிக்குதுன்னா அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களும் நானும் வாழ்ந்திருக்க இந்த காலப்பகுதியில எது வந்து அடிக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல் வந்து அடிக்க போகுது. எங்க தான் அடிக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இருக்கிற ஒரு காலப்பகுதியில் அடிக்க போகுது. அது எப்படி ஆகும் போதுன்னா, அடிச்சதுக்கு அப்புறமா அந்த கல் என்னவா மாற போகுதுன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். தானியேல் 2:44 வசனம். தானியேல் 2 வசனம் 44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் நல்லா அழியாத- கவனிங்க. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ணுவாராமா? எழும்போனார். அப்படின்னா ஏன் தேவன் எந்த நாட்கள்ல? அந்த ராஜாக்கள் நாட்கள். எந்த ராஜாக்கள்? இவங்க எல்லாம் முடிஞ்சு கடைசி இந்த ஐரோப்பா நாடுகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த டைம் பீங்ல பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை நம்ம பண்ணுவாராமா? அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க ராஜ்யத்தை எல்லாமே என்ன பண்ணிடுவாரு? அழிச்சுவாரு. அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா பின்னாடி கடைசி ஒரு ராஜ்யம் வரப்போது. அந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. அந்த ராஜ்யம் என்ன பண்ணாது? கடைசி ஒரு ராஜ்யம் வரப்போகுது இல்லையா, அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படும். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம் யாருக்கு விடப்பட்டுச்சு? மேதோபேசியா விடப்பட்டுச்சு. மேதோபேசிய சாம்ராஜ்யம் கிரேக்கருக்கு விடப்பட்டுச்சு. கிரேக்க சாம்ராஜ்யம் ரோமர்கள். ஆனா இந்த ஒரு கடைசியா ஒரு ராஜ்யம் வரப்போது. தேவன் என்றென்றைக்கு ஏற்படுத்தும் அந்த ராஜ்யம் வேற யார் கண்ட்ரோல் பண்ண போறதில்ல, போறதில்ல. அப்படி தொடர்ந்து வாசிங்க. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும். அப்படின்னா ஒரு ராஜ்யம் வரப்போது. அந்த ராஜ்யம் என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா என்றென்றைக்கு நிலைக்க போகுது. அது வேற எந்த ஜாதிக்கும் கொடுக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு கல், கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து, எங்கிருந்து? மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினாத நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி, எது? அந்த கல் நொறுக்கிற மாதிரி, அந்த கல் எப்படி சிலையை நொறுக்குச்சோ அந்த மாதிரி ஒரு ராஜ்யம் வரும். அந்த ராஜ்யம் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, இந்த முன்னாடி இருக்க ராஜ்யங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? நொறுக்கி, அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் என்ன பண்ணும்? இருக்கும். அப்படின்னா இப்போ ஒரு கேள்வி, அந்த ஒரு கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கல் எந்த ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது? அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் தான் அந்த கல். அதான் நான் பார்க்கிறோம். 5ஆம் உலக பேரரசு இந்த பூமியில வரப்போது. எங்க வந்து அடிக்க போகுது? யாருடைய காலப்பகுதியில? நம்முடைய காலப்பகுதியில. அப்படி நம்முடைய காலப்பகுதியில் அடிக்க போகுதுன்னா அந்த கல் எதை அடையாளப்படுது பாத்தீங்கன்னா, கிறிஸ்துடைய ராஜ்யம். அப்படின்னா அந்த கல் கிறிஸ்துடைய ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. அப்படின்னா அந்த ராஜ்யம் வந்துச்சுன்னா எல்லாம் வாஷ் அவுட் ஆயிட்டு இருக்கோம். இப்ப எங்கதான் வந்து அடிக்குது? அப்படின்னா கிறிஸ்துடைய ராஜ்யம் எப்போ எந்த காலப்பகுதி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியில் இன்னும் கொஞ்ச நாள்ல, எவ்வளோ வருஷம் தெரியல, ஆனா
ஆனா கண்டிப்பா கண்டிப்பா அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில வருமா வராதா? அப்படின்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டா, ஏன் வரும்னு சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி மற்ற சாம்ராஜ்யம் வர்றதுக்கு முன்னாடியே முதல் ராஜா கிட்ட சொல்றாரு, உனக்கு அப்புறமா என்னென்ன சாம்ராஜ்யம் வரும்னு சொன்னாரு. ஆனா வராதுக்கு முன்னாடியே சொன்னாரு. வந்துச்சு. அழிஞ்சிரும் சொன்னாரா? அழிஞ்சிரும். அதே மாதிரி கடைசி ஒரு கல் வந்து அடிக்கும் போது அது யாருடைய ராஜ்யம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துடைய ராஜ்யம். அது என்றென்றைக்கும் நிலைத்துக்கூடிய ராஜ்யம். அது வேற யார் கண்ட்ரோல போகாதல்ல. அந்த ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தும் சொல்லி இருக்கிறாருன்னா, வரும்னு சொல்லி இருக்காருன்னா, பாத்துல அடிக்கும் சொல்லி இருக்காருன்னா, நடக்குமா நடக்காதா? எத்தனை சதவீதம் நம்பலாம்? 100 இல்ல 200 டைம்ஸ் நம்பலாம், பர்சன்டேஜ் நம்ம நம்பலாம் யாருடைய ராஜ்யம் வரும். அதான் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது என்ன சொல்றோம்? நம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படின்னா இப்ப அந்த கல் கிறிஸ்துடைய ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. அதுதான் 5ஆம் உலக பேரரசு. அப்படின்னா அந்த ராஜ்யம், அந்த கல் அடிச்சுட்டு அந்த ராஜ்யம் என்ன ஆகுதாமா? பெரிய பர்வதம். அப்படின்னா கிறிஸ்துடைய ராஜ்யம் அப்படியே இருக்க போறதில்லை. என்ன ஆகும்? அது அப்படியே டெவலப் ஆகும். கரெக்டா? பெரிய மலை மாதிரி ஆகும். ஒரு கல் என்னவா மாறுது? மலையா மாறுது. அப்படின்னா கிறிஸ்துவ ராஜ்யம்ன்ற கல் என்னவா மாறுது? பெரிய பர்வதம் மாறுது. அப்படின்னா ஒரு கல் பெரிய பர்வதம் மாறினா என்ன ஆகணும்? நிறைய கற்கள் அதோடு கூட சேர்ந்தாதானே பர்வதமா மாறும். கரெக்டா இல்லைங்களா? ஒரு கல்லோட பர்வதமா மாறணும்னா எத்தனை கல் சேரணும்? நிறைய கற்கள் சேர்ந்தாதானே பர்வதமா மாறும். அப்படின்னா இப்ப நம்முடைய கேள்வி, கிறிஸ்துடைய ராஜ்யம் கண்டிப்பா வரப்போகுது. அப்படி வந்துச்சுன்னா அந்த ராஜ்யம் என்ன ஆகும்? அப்படியே டெவலப் ஆக போகுது. அதோட என்ன ஆகும் போது நிறைய கற்கள் சேர போறாங்க. அப்படின்னு இப்ப நம்முடைய கேள்வி, ஒரு கல் வந்து அடிச்சுச்சுல, அது யாருடைய ராஜ்யம்? கிறிஸ்துடைய ராஜ்யம் நாம் பார்த்துட்டோம். அப்படின்னா அந்த கல் யாரை அடையாளப்படுத்தும்? எங்க வாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனம் 11. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரை மூளைக்கு தலைக்கல்லானவர். நமக்கு தெளிவா தெரிஞ்சு அந்த கல் வேற யாரும் இல்லை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 7. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கல்லு தான் நிறைய பேருக்கு என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, இடறலுக்கு ஏதுவா கல்லா இருந்துச்சு. அப்படி நமக்கு தெளிவா புரிஞ்சு அந்த கல் யாரை அடையாளப்படுத்துது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற கல் என்ன கொண்டு வர போறாரு? அவருடைய ராஜ்யத்தை ஆரம்பிக்க போறாரு. அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்துல வாழ்ந்திருக்க நம்ம காலப்பகுதியில் இன்னும் கொஞ்ச நாள்ல எதை ஆரம்பிக்க போறார்? ராஜ்யத்தை இந்த பூமியில ஆரம்பிக்க போறார். அப்படின்னா அந்த ராஜ்யம், கிறிஸ்துடைய ராஜ்யம், கிறிஸ்து மூலமா ஆரம்பிக்கப்படக்கூடிய ராஜ்யம், அது என்ன ஆகும்? அப்படியே பெருகும். அப்படின்னா அந்த ஒரு கல்லோட என்ன ஆகும்? நிறைய கற்கள் போய் சேரும் போது அந்த ராஜ்யம் பெருகும். அப்படின்னா கிறிஸ்துன்ற கல் நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆக போது, அவர் தான் ராஜாவா இருக்க போறார். ஆனா அவர் மட்டும் ராஜா இருக்க போறது இல்லையா, அந்த கல்லோட நிறைய கற்கள் சேர போதாமா. யாருங்க அந்த நிறைய கற்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களும் நானும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். 1 பேதுரு அதிகாரம் 2 வசனங்கள் 4 மற்றும் 5. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய, வெளியேற பெற்ற கல்லாகிய ஜீவனுள்ள கல் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவனுள்ள கற்களோட யார் சேர்க்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம சேர்க்கப்பட்டிருக்கோம். சேர்க்கப்பட்டுமா? பட்டுட்டுமா? பட்டுட்டா இங்க இருக்க மாட்டோம். படுறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கணும் பாத்தீங்கன்னா இந்த பாடங்களை கேட்டு கரெக்டா பட்டுட்டோம்னா அந்த கல்லோட கல் ஆயிட்டு இருக்கணும், சேர்ந்துட்டு இருக்கணும். ஆனா இன்னும் என்ன ஆகல? சேரல. அந்த கல்லு, அந்த கிறிஸ்துன்ற கல்லோட நம்மள எப்படி கல் ஆகுறதுன்றத என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வந்திருக்கிறோம். அப்படின்னா இது சாதாரண பிரிவிலேஜா? யோசிச்சு பாருங்க. எல்லா சாம்ராஜ்யங்களும் அழிஞ்சிட்டுச்சு, கிறிஸ்துடைய ராஜ்யம் மட்டும் வரப்போகுது. இந்த ராஜ்யத்துல யார் ராஜா?
ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜா, அவருடைய ராஜ்யத்துக்கு. ஆனா அவர் மட்டும் ராஜாவா இருக்கிறது விரும்பலையாமா. அவர் என்ன பண்ண, என்னுடைய ராஜ்யத்துல நான் மட்டும் ராஜா இருக்க போறல, ஏன் கூட நிறைய ராஜாக்களை நான் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாராம். அதனால இப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நம்மளையும் சேர்த்துக்கிறார். யார? உங்களையும் என்ன யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, அவருடைய அடிச்சுவடுகளை சரியா பின்பற்றுறோமோ, நம்ம எல்லாருமே அதுல சேர்த்துக்கிறாராமா. ஆனா எப்பதான் நம்ம சேருவோம் பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அந்த ஒரு சிங்காசனம் போய் உட்கார்ந்தாரோ, அதே மாதிரி நீங்களும் நானும் வாழ்க்கை வாழ்ந்தா மட்டும்தான் எங்க போய் சேர முடியும்? அந்த கல்லோட கல்லா போய் சேர முடியும். கரெக்டா? வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:21 வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார்ந்து அருள் செய். தெளிவா சொல்லிட்டார். என் கூட ஒரு கல்லா வந்து சேரணும்னா தெளிவா சொல்ற, நான் ஜெயம் கொண்ட என் பிதாவினுடைய சிங்காசனம் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. யாரு? நம்ம இன்னும் என்ன ஆகல, ஜெயிக்கல. ஜெயிக்கிறது எப்படின்னு கத்துக்கிறது தான் பண்ண வந்திருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்திருக்கிறேன். இது சாதாரண பிரிவிலேஜ் இல்ல. போன வாரம் நம்ம பார்த்த பாடம் என்ன பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்க போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மட்டும் இல்ல, அவர் கூட சேர்ந்து இந்த உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு மாபெரிதான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாரு கிடைச்சிருக்கு? நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்புக்காக கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் ராஜாக்களா உட்கார்ந்து என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்துல ராஜாக்களா நீங்களும் நானும் உட்காரலாம்னா இன்னைக்கு எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், எதெல்லாம் இழக்கலாம், இந்த ராஜ்யத்துக்காக எதெல்லாம் இழக்கலாம் பிரதர்? திடீர்னு நமக்கு இந்த மீட்டிங் டைம்ல ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் கூப்பிடுறாங்க, என்ன பண்ணலாம்? இன்னைக்கு மீட்டிங், அடுத்த வாரம் மீட்டிங், ஒவ்வொரு வாரம் இந்த டைம் மீட்டிங் இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம சொந்தக்காரன் வந்துட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஃபங்க்ஷன் முடிச்ச உடனே போட்டுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கிறதுக்கான இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டுக்கிறார். அவருடைய ராஜ்யத்துல பங்கடைக்க உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணா, ஒரு வேளை உதாரணத்துக்கு நமக்கு திடீர்னு சொல்றாங்க, இன்னைக்கு வாங்க உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம்? அதோட முடிஞ்சு கிறிஸ்துவோட ராஜ்யம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, நம்ம அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு கற்களா மாற முடியாதுன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணலாம்? எதுக்கு போலாம்? வாங்கின்னு வந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த உலகத்திலே இப்ப திங்க் பண்ணி, இந்த சென்னையில் எவ்வளவு பேர் இருப்பாங்க? இந்த சென்னையில் எவ்வளவு ஜனங்க இருப்பாங்க? சராசரியா crore இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த ஹாலில் உக்காண்டிருக்கிற ஒரு 50 பேருக்கு நம்ம கிடைச்சிருக்குன்னா இது சாதாரண ப்ரிவிலேஜ் இல்லை. எத்தனை பேர் நம்ம இதை சீரியஸா புரிஞ்சிருக்கிறோமோ, அப்படி புரிஞ்சவங்க எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து எனக்காக உயிரே கொடுத்திருக்காருன்னா அவருக்காக அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுறதுக்காக என்னோட உயிரே கொடுக்குறது நான் எப்படி இருக்கிறேன்? ரெடியா இருக்கிறேன். யாரெல்லாம் கிறிஸ்துக்காக தன் ஜீவனை கொடுக்கறதுக்கும் அவர் விரும்புற ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு முயற்சி பண்றாங்களோ அப்படியேப்பட்டவங்க தான் யாரோட போய் சேர முடியும்? கிறிஸ்துவோட போய் சேர முடியும். ஏன்னா நீங்களும் நானும் இந்த உலகத்துல பாவிகள். கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறோம்? நம்ம எல்லாரும் பாவிகள், எல்லாரும் ஒத்துக்கிறோம் இல்லையா? ஆனா இப்பேற்பட்ட பாவிகளா இருக்கு நம்மள கழுவுனது யாரு? இயேசு கிறிஸ்து. வசனம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1:6 வெளிப்படுத்துதல் அதிகாரம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மளை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும். என்ன ஒரு பிரிவிலேஜ் பாருங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன கூர்ந்திருக்காரு? ஃபர்ஸ்ட் நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு. ஆக்சுவலா இந்த சத்தியம் நமக்கு கிடைச்சதே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போட்ட ஒரு அன்பு கிருபையினுடைய அடிப்படையில் நம்ம வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் நோட்டீஸ் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எத்தனை பேர்? 86 பேர் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணல? அவங்க கேட்கிற ஆர்வம் இல்லை, அந்த அன்பை நம்ம டேஸ்ட் பண்ணல. அதே நேரத்தில் தமது ரத்தத்தினாலே யாருடைய பாவத்தை கழுவி இருக்கிறாருங்க? நம்முடைய பாவத்தை கழுவி எங்கேயோ இருந்த நம்மள, இன்னும் சொல்ல போனா ஒரு மோசமான அருவருப்பு படத்தக்க ஒரு இடத்துல இருந்த நம்மள கழுவி சுத்திகரிச்சு
பாவம்ன்ற அசுத்தத்தில் இருந்து நம்மளை கழுவி சுத்திகரிச்சு தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருடைய மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்படின்னா இப்பேற்பட்ட ராஜாக்களை ஆசாரியர்களா மாத்துறதுக்கு நான் அவருடைய ரத்தத்தை கொடுத்து கழுவி நம்மளை கூப்பிட்டுருக்காருன்னா நம்ம என்ன கொடுக்கலாம் அவருக்கு? நம்முடைய ஜீவனை கொடுக்கறது தான். அப்படின்னா ஜீவனை கொடுக்குற ஒரே நாளில் கொடுக்க போறதில்ல, வாழ்ற வாழ்க்கை முழுக்க முழுக்க யாருக்காக நம்ம வாழணும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக வாழணும், அந்த சத்தியத்துக்காக வாழணும். இந்த சத்தியத்திற்காக எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலுமே அது எல்லாத்தையும் அப்போஸ்தலன் பவுல் சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் நஷ்டம் எல்லாமே குப்பைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வரணும். கண்டிப்பாக ஆப்போசிஷன் வருமா வராதா? இந்த கிளாஸை கேட்கறதுக்கு வரதுக்கு ஆப்போசிஷன் வருமா வராதா? இயேசு கிறிஸ்து இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆப்போசிஷன் வந்துச்சா? யார் மூலமா வந்துச்சு? புறஜாதிகள் மூலம் வந்துச்சா? இல்ல. யார் மூலம் வந்துச்சு? யாருக்கிட்ட அவர் பண்ணாரோ, யார்கிட்ட போய் பேசினாரோ அவங்க தான் ஆப்போசிட் பண்ணாங்க. அந்த மாதிரி யார் மூலம் தான் நமக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம க்ளோஸாக இருக்கிறவங்க, நம்ம கூட சர்ச்சுக்கு வந்தவங்க, அவங்க தான் நிறைய நேரத்தில் வரது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கிறிஸ்துவுக்காக சாகிறதுக்கு, கிறிஸ்து மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்கு ஏக்காரந்து என்ன பண்ணிடக்கூடாது, எதையும் இடம் கொடுத்துடக்கூடாது. அதான் பேதுரு வந்து கேட்டுப்பார், எல்லாத்தையும் விட்டு உங்கள் பின்னாடி வந்தோமே ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? தெளிவாக சொல்லிட்டார். தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவனே ஒன்றும் அப்படின்னு அர்த்தம். இவனோட ஒய்ஃபை விட்டுட்டு கணவனை விட்டு வர்றதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு தான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை கேட்கறதுக்கும் அவர் வாழ்க்கை மாதிரி நம்ம வாழ்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இப்படி வாழ்க்கை வாழ்ந்து மறிச்சா அந்த கல்லோட நீங்களும் நான் ஒரு கற்களா என்ன பண்ண முடியும்? கட்டப்பட முடியும். இல்லைன்னா அந்த கல்லோட ஒட்டுமா? இந்த உலகத்தோடு ஒட்டிட்டு இருந்தா அந்த கல்லோட என்ன பண்ண முடியாது? ஒட்ட முடியும். ஏன்னா அந்த கல்லே சொல்லிடுச்சு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் இல்லை. அதனால இந்த உலகத்தோடு ஒட்டிட்டு இருக்காதீங்க, ஏன் கூட ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நான் வாய்ப்பு கொடுக்குறேன், நிறைய சான்ஸ் கொடுக்குறேன், சத்தியத்தை கொடுக்குறேன், ஒட்டுறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. வாரம் ஒட்டிட்டு இருக்கிறோம், இன்னும் நெருக்கமாகுது. இப்படி நெருக்கமானோம்னா கண்டிப்பா கிறிஸ்துவின் ராஜ்யத்துல நீங்களும் ராஜாக்களா போய் சேருவோம். அப்படி சேர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா பெரிய பர்வதம் மாறிடும். அப்படின்னா அந்த பெரிய பர்வதத்துல நீங்களும் ஒரு கல்லா போய் சேர்ந்துட்டோம்னா யாருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்துடும்? அப்படின்னா கிறிஸ்துடைய ராஜ்யத்துல கிறிஸ்து மட்டும் ராஜாவா இருக்க போதுல நீங்களும் நானும் ராஜாவா இருந்து போன பாடத்தில் பார்த்த எல்லா வேலைகளுமே இந்த உலகத்துல சமாதானத்துக்கும் ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷனே கிறிஸ்துவோட கூட கொண்டு வர போறது யாரு? நம்ம தான். அப்படின்னு இப்பேற்பட்ட ஒரு பொறுப்பு நம்ம கையில் வச்சிருக்கிற நம்ம இந்த உலக பிரகாரமான விஷயத்துக்காக நம்ம இந்த மாபெரும் சத்தியத்தை விட்டு கொடுத்துலாமா? கொடுக்கூடாது. அப்படின்னா இந்த ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண பார்த்தோம், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்காக என்ன பண்ணலாம், வாழ்க்கை வாழலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணார் தானியேல், அவர் போய் படுக்கிறார். அவர்கிட்ட தேவன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கனவு ஓப்பன் பண்றார். யாருக்கு? என்ன பிரதர் கனவா வருதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் நம்மளும் காணலாம். என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோட ராஜாவை மாறுறதுக்கு. அதே நேரத்தில் அது கனவா மட்டும் இருந்துக்கூடாது, என்னவா ஆகணும், அது நிஜமா ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஸோ அப்படின்னா இப்போ தானியேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு சொப்பனத்தை ரிவீல் பண்றார். வசனம் வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 1. பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். அப்படின்னா இப்ப யாருக்கு ரிவீல் பண்றார் தேவன்? தானியேலுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்துல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் அதிகாரம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஞாபகம் வந்திருக்கும். தானியேலுக்கு சொப்பனத்தை காட்டும் போது அந்த சொப்பனத்துல எது வருதுன்னு பாத்தீங்கன்னா 4 மிருகம் சமுத்திரத்துல எந்திரிச்சு வருது. 4 மிருகம், 4 விதமான மிருகம் சமுத்திரத்துல எந்திரிச்சு வருது. அப்படின்னா இந்த 4 மிருகம் எப்படி இருக்குதாமா? வசனம் வாசிக்கலாம் 7:17. தானியேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 17. அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். அந்த 4 மிருகங்கள் வேற எதுவும் இல்லப்பா, இந்த பூமியில் எழுக்கூடிய 4 ராஜாக்கலாம். அப்படின்னா இப்ப எதோட சம்பந்தமாகுது? எதோட சம்பந்தமாகுது? நேபுகாத்நேசார் பார்த்த அந்த சொப்பனமோ தானியேல் பார்க்கக்கூடிய சொப்பனத்தினுடைய அர்த்தமோ சேம் தான். ஆனா எப்படி காமிக்கிறார் பார்த்தீங்கன்னா அங்க உலோகம், இங்க மிருகம். இப்ப என்னோட கேள்வி,
அதே சம்பவத்தை தான் தானியேல் காட்டுறாரு, அதே சம்பவத்தை தானியேல் காட்டுறாரு. ஆனா நேபுகாத்நேசர் காட்டும் போது கோல்டு, சில்வர், கரெக்டா, அடுத்தது வெள்ளி, வெண்கலம், அடுத்தது இரும்பு, இந்த மாதிரி காமிச்சாரு. ஆனா அதே ஒரு சாம்ராஜ்யத்தை பத்தி இங்க தானியேல் காட்டும் போது, வேற ஒரு சொப்பனத்தை காட்டும் போது விலங்குகளை காட்டுறாரு. ஏன் பிரதர் இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குதா? அது மிருகு காட்டினார், அங்க அந்த ஒரு சிலையை காட்டினார். இது இல்லை பிரதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நேபுகாத்நேசர் ஒரு மனுஷனுக்கு அது கோல்டு மாதிரி உலக பேரரசு, வெள்ளி மாதிரி, வெண்கல மாதிரி, இரும்பு மாதிரி. ஆனா தேவனுடைய பார்வையில தானியேல் தீர்த்து காட்டும் போது இதெல்லாம் மிருகத்தனமான ராஜ்யங்கள், இதெல்லாம் ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் ஆளுகை செய்யக்கூடிய ராஜ்யங்கள். இது தேவனுடைய பார்வையில ஒரு தீர்க்கதரிசி எப்படி காட்டுறதுனா இதெல்லாம் மிருகத்தனமான ராஜ்யங்கள். ஆனா உலகத்தில் நினைச்சுக்கலாம், உலகத்துல பேரரசு, முதல் பேரரசு, இரண்டாவது பேரரசு அப்படின்னா, இப்ப தேவன் இந்த மிருகத்தனமா இருக்கக்கூடிய இந்த சாம்ராஜ்யத்தை எந்த மாதிரி வடிவத்தில் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசிக்கு இப்ப முதல் மிருகம், முதல் சாம்ராஜ்யம் எந்த சாம்ராஜ்யம்? முதல் சாம்ராஜ்யம் என்ன சாம்ராஜ்யம்? பாபிலோன் சாம்ராஜ்யம். அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பத்தி இப்ப 1 by 1 சொல்ல போறார். எப்படி, எதை கம்பேர் பண்ணி? மிருகத்தோடு ஒப்பிட்டு. வசனம் வாசிக்கலாம். தானியேல் 7:4. தானியேல் 7:4. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தலையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. முந்தினது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சாமா? சிங்கம் போல இருந்துச்சாமா. அதுக்கு என்ன இருந்துச்சாமா? கழுகுகளுடைய செட்டைகள் இருந்துச்சாம். அப்படின்னா சிங்கம் மாதிரி இருந்துச்சு, ஆனா அதுக்கு என்ன இருந்துச்சு? கழுகுகளுடைய செட்டைகள் இருந்துச்சு. அப்படின்னா ஏன் இந்த ஒரு சாம்ராஜ்யம் எந்த சாம்ராஜ்யம் அடையாளப்படுத்துது? பாபிலோன் சாம்ராஜ்யம், அதாவது நேபுகாத்நேசர் ராஜாவை அடையாளப்படுத்துது, பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அடையாளப்படுது. அப்படின்னா இப்ப என்னோட கேள்வி, பாபிலோன் சாம்ராஜ்யத்தை முதல் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் சாம்ராஜ்யத்தை ஏன் சிங்கத்துக்கு ஒப்பிட்டோம், கழுகுகளுடைய சட்டைக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த உலகத்துல பேரரசு எது? பாபிலோன் சாம்ராஜ்யம். கரெக்டா, முதல் பேரரசு. அப்படின்னா ஏன் சிங்கத்துக்கு ஒப்பிட்டு பேசுறான் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா சிங்கம் காட்டுக்கே எப்படியாப்பட்ட மிருகம்? ராஜா. அது மிருகத்துல ராஜா, கழுகு பறவைக்கெல்லாம் ராஜா. ஏன்னா இருக்குதுல உயரமான இடத்துல பறக்கிறது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றான்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ராஜாவா இருக்கக்கூடிய உலக பேரரசா இருக்கிற பாபிலோன் சாம்ராஜ்யம் உலகத்துல கொடி கட்டி பறந்துச்சு. முதல் உலக பேரரசு உயரத்துல இருந்துச்சு. ஆனா அந்த சாம்ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு? விறகுகள் என்ன ஆயிடுச்சு? அந்த இறகுகள் பிடுங்கப்பட்டுச்சு. அப்படின்னு அர்த்தம், அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு? விழுந்துச்சு. இப்ப அடுத்தது எந்த சாம்ராஜ்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது சாம்ராஜ்யம். அது எது அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த மிருகம் எது? மேதோ பெர்சியா சாம்ராஜ்யம் எந்த மிருகத்தோட ஒப்பிட்டாருன்னு பாத்தீங்கன்னா 7:5. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று. அது எப்படி இருக்காம? 2வது மிருகம் என்ன மிருகம்? கரடிக்கு ஒப்பா இருக்குதாமா. அந்த மிருகம் எப்படி இருக்குதாமா? ஒரு பக்கம் சாஞ்சிருக்காமா. அடுத்தது, தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. அப்படின்னா இந்த ஒரு மிருகம், அதான் நம்ம பாக்குறோம், கரடிக்கு ஒப்பான மிருகம். அது எப்படி இருந்துச்சு? ஒரு பக்கமா சாஞ்சிருந்துச்சு. அதுல வாயில் எத்தனை இருந்துச்சு? 3 விலா எலும்பு கவிட்டுச்சம். அப்படின்னா இது எந்த சாம்ராஜ்யம் அடையாளப்படுத்துது? மேதோ பெர்சியா சாம்ராஜ்யம் அடையாளப்படுத்துது. அப்படின்னா மேதோ பெர்சியா சாம்ராஜ்யம் இந்த கடடி கொப்பா இருக்குது அப்படின்னும் போது அதையும் ஒரு பக்கமா சாஞ்சி இருந்துச்சு. அப்படின்னா ஒரு பக்கம் சாஞ்சிருக்குன்னு அர்த்தம், ஏதோ ஒன் சைடு வெயிட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்படின்னா ஆக்சுவல் 2 சாம்ராஜ்யம் இருக்கு இல்லைங்களா? 2 சாம்ராஜ்யம் ஒரு சாம்ராஜ்யம் வெயிட். மேதியர்களை விட பெர்சியர்கள் எப்படி பார்த்தீங்கன்னா பலத்துல அதிகமா இருந்தாங்க. அதனால அந்த கரடி எப்படி இருக்கு? ஒரு பக்கமா சாஞ்சிருக்கு. அது வாயில் எத்தனை எலும்பு இருக்கு? 3 விலா எலும்பு. அப்படின்னு அர்த்தம், அந்த மிருகம் 3 மிருகத்தை சாப்பிட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? 3 விலா எலும்பு வச்சிருங்க. இதுக்கு முன்னாடி 3 மிருகத்தை என்ன பண்ணிருக்கு? சாப்பிட்டு வந்திருக்கு. எதெல்லாம் சாப்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மேதோ பெர்சியா சாம்ராஜ்யம் 3 ராஜ்யங்களை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்குதாமா. எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாபிலோன் சாம்ராஜ்யம், லிபியா சாம்ராஜ்யம், எகிப்து சாம்ராஜ்யத்தை யாருடைய கட்டுப்பாட்டில் வச்சு ஜெயிச்சு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மேதோ பெர்சியா சாம்ராஜ்யம் ஜெயிச்சு வந்துச்சு. அதனால தான் அந்த மிருகத்தை பற்றி சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்க சரித்திரத்துல தான் போய் பார்க்கலாம். ஸோ அடுத்தது
அடுத்தது மூணாவது எந்த மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சிவிங்கின்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சீட்டா. அப்படின்னா இந்த மிருகம் சீட்டா அதுக்கு எத்தனை இறகு இருந்துச்சாமா? 4 இருக்குதாமா. அப்படியே வாசிங்க. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் அந்த மிருகத்துக்கு எத்தனை தலை இருந்துச்சாமா? எத்தனை செட்டைகள்? 4 செட்டைகள். எத்தனை தலை? 4 தலை. அந்த மிருகம் என்ன மிருகம்? சிறுத்தை, சீட்டா. இப்ப அடுத்தது இப்ப யோசிச்சு பாருங்க இப்படி இருக்கு. அப்படி இந்த சாம்ராஜ்யம் எதுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு? 3வது சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம். கரெக்டா? அப்படின்னா இந்த 3வது சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம். இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துல யார் ஹெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர், தி கிரேட் அலெக்சாண்டர். அப்படின்னா ஏன் இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஒப்பிட்டு சொல்லும் போது சிறுத்தைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிறுத்தை எப்படி போகும்? ரொம்ப ஃபாஸ்ட். கரெக்டா? ரொம்ப ஃபாஸ்ட். அதுவே ஃபாஸ்ட். ஆனா அதுக்கு எத்தனை செட்டைகள் இருக்குதாமா? 4 செட். அது எவ்வளவு ஃபாஸ்டா போகும்? அப்படின்னா இந்த அலெக்சாண்டர் தி கிரேட் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப வேகமா எல்லா சாம்ராஜ்யத்தையும் சின்ன வயசுலயே கேப்சர் பண்ணிட்டுக்கிறார். ரொம்ப ஃபாஸ்டா. அதுக்கு எத்தனை தலை இருந்துச்சாமா? 4 தலைச்சாமா. அப்படின்னா இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை இவர் போய் ஃபாஸ்டா கேப்சர் பண்றதுக்கு 4 தளபதிகள் ரொம்ப முக்கியமா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. யார் யார் அந்த 4 தளபதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெசண்டர், டாலமி, செலுக்கஸ், லிசிமேக்கஸ். இந்த 4 தளபதிகள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டருக்கு. அதனால ரொம்ப ஃபாஸ்டான பண்ண பார்த்தீங்கன்னா போயிட்டு கேப்சர் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த 4 தளபதி வேற மாதிரி பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் செத்துட்டுக்கு அப்புறமா அந்த சாம்ராஜ்யம் 4ஆ பிரிச்சிட்டாங்க. ஸோ அது நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து நடந்துச்சு. ஸோ இந்த மிருகத்துக்கு அப்புறமா கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அப்புறமா ஒரு மிருகம் வருது. அது எந்த மிருகம்? எந்த சாம்ராஜ்யம்? எந்த சாம்ராஜ்யம்? ரோம சாம்ராஜ்யம். அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு ஒரு மிருகம் வரணும் இல்லையா? அந்த மிருகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். 4வது மிருகம் பார்க்கறாரு. அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது. அது என்ன மிருகம்? ஆமா பார்த்தே ஆகணும், வேற வழி இல்லை, பார்த்துதான் ஆகணும். ஏன்னா அந்த மிருகம் எப்படிப்பட்ட மிருகம் பார்த்தீங்கன்னா அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமா இருந்துச்சாமா. அப்படின்னா அந்த மிருகம் என்ன பண்ண முடியல, சொல்லவே முடியல. அந்த மாதிரி ஒரு கொடூரமான மிருகம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 4வது மிருகம். அப்படியே வாசிங்க. அதற்கு பெரிய இரும்பு பற்கள். அந்த மிருகம் சொல்லும் போதே அது கெட்டியும் பயங்கரமா மகா பலத்தமா இருந்திருக்கு. அதனுடைய பற்கள் எப்படி இருக்குதாமா? இரும்பு பற்களா இருக்குதாமா. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணுதாமா அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. அப்படின்னா இது 4வது மிருகம் முன்னாடி இருந்த எல்லா மிருகத்தை விட எப்படி இருந்துச்சாமா? வேற விருப்பமா இருந்துச்சாமா. ஆனா இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பிக்சர்ல போட வேற வழி இல்ல, இது மாதிரி ஏதாச்சும் போட்டாதான் கண்டுபிடிக்க முடியுன்றதுக்காக ஒரு இமேஜ் போட்டிருக்கிறோம். அப்படின்னா அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்தமா இருக்குது. அது பற்கள் எப்படி இருக்கு? இரும்பு பற்களா இருக்குது. அது முன்னாடி இருந்த எல்லா மிருகத்தை காட்டிலும் இது எப்படி இருக்கு? வேற. அப்படின்னா இது எந்த சாம்ராஜ்யம் அடையாளப்படுத்துது? ரோம சாம்ராஜ்யம் அடையாளப்படுத்துது. அப்படின்னா ஏன் இந்த ரோம சாம்ராஜ்யத்தை இந்த மிருகத்துக்கு ஒப்பிட்டு பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா தேவனுடைய பார்வையில் எல்லா ராஜ்யங்களும் எப்படிப்பட்ட ராஜ்யங்கள் தான்? மிருகத்தனமான ராஜ்யங்கள் தான். ஆனா ரோம சாம்ராஜ்யம் சொல்லும் போது தேவன் எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த சாம்ராஜ்யத்தை எந்த மிருகத்தோட பண்ண முடியாது, அது அதை விட மோசமான மிருகம். புரியுதுங்களா? அப்படின்னா ஒரு மிருகம் இதுன்னு சொல்றது கூட அது எது இல்லை. ஒரு இருக்குதுல மிருகத்தை விட ரொம்ப மோசமான ஒரு மிருகம், ரொம்ப ஒஸ்டான ராஜ்யம் எதுன்னு பாத்தீங்கன்னா ரோம சாம்ராஜ்யம். ஏன்னா அது இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய அரசாட்சி, ரோமன் கவர்மெண்ட். அந்த ஒரு மோசமான அரசாட்சியில் இருக்கும்போது தான் யார் வந்தது? திங்க் பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு அவரை கொடுமைப்படுத்திருப்பாங்க, எந்த அளவுக்கு அவருடைய பனிஷ்மெண்ட் இருந்திருக்கும். முன்னாடி இந்த எந்த மிருகத்தோட கம்பேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு மோசமான மிருகம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோம சாம்ராஜ்யம். இந்த ரோம சாம்ராஜ்யம் மிருகம் பார்த்துட்டே இருக்கும்போது நல்லா கவனிங்க, இப்போ எது முடிஞ்சு? 4 உலோகங்கள் முடிஞ்சு. கரெக்டா? முடிஞ்சு. ஆனா இப்போ அங்க பாதத்துல எத்தனை விரல் இருந்துச்சு? 10 விரல் இருந்துச்சு. இப்போ இந்த மிருகத்தை 4வது மிருகது
4வது மிருகம் எது? ரோம மிருகம், ரோமன் சாம்ராஜ்யம். அப்படி இந்த மிருகத்தை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன இருக்குதாமா? அப்படியே திறந்து வாசிங்க 8ஆம் வசனம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், அந்த மிருகத்துக்கு தலையில் என்ன இருக்குது? கொம்புக இருக்குது. அந்த கொம்பை கவனிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அப்படின்னா இந்த மிருகத்துக்கு முன்னாடி நாம் பார்த்த மாதிரி அதற்கு எத்தனை கொம்பு இருந்துச்சாமா? 10 கொம்பு இருந்துச்சு. அங்க 10 விரல்கள், இங்க எத்தனை கொம்பு? 10 கொம்பு. அப்படின்னா அந்த 10 கொம்பு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாராமா. யாரு? டேனியல் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த 10ல் ஒரு கொம்பு இருக்குது. அது சாதாரண கொம்பு இல்லைங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கொம்பு. சகோதரி சொன்ன சின்ன கொம்பு தான். ஆனா அந்த வசனத்தை படிச்சதுக்கு அப்புறம் நீங்க சின்ன கொம்புன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா வாசிங்க சிஸ்டர். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 அது பிடுங்கப்பட்டது. சின்ன கொம்பு அந்த 10 கொம்புல எழும்போது எத்தனை கொம்பு கீழே தள்ளி இருக்குதாமா? அப்படின்னா சின்ன கொம்பு, அது சாதாரண கொம்பு இல்ல. அதான் நம்ம சொல்லும் பாத்தீங்களா, சில நேரத்தில் நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான கொம்பு இது வரும். சின்னது நினைச்சிட வேண்டாம். வரும்போது எத்தனை பேர் கீழே தள்ளி இருக்குது? 3 பேரை தள்ளி இருக்குது. அது மட்டும் இல்லாம அப்படியே வாசிங்க. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும். அது மட்டும் இல்ல, 3 பேர் தள்ளந்து மட்டும் இல்ல, அந்த கொம்புல என்ன இருக்குதாமா? யாருடைய கண்கள் இருக்குதாமா? மனுஷனுடைய கண்கள் இருக்குதாமா. அடுத்தது பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அது பெருமையா, அது பேசும்போது எப்படிதான் பேசுதாமா? ஆனா வந்தது எப்படி வந்துச்சு? சின்னதா வந்துச்சு. ஆனா பேசுறது எப்படி பேசுது? பெருமையா பேசு. அது வந்தது மட்டும் இல்லாம எத்தனை பேர் கீழே தள்ளி இருக்குது? 3 பேர் தள்ளி இருக்குனா இது சாதாரண கொம்பா? கொம்புக்கெல்லாம் கொம்பு போல இருக்கு. அப்படின்னா இந்த கொம்பை பத்தி பார்க்கணுமா பார்க்க கூடாதுங்களா? ஆனா இன்னைக்கு என்ன பண்ண போறது? நம்ம பார்க்க போறதில்ல. இதை பார்க்கறதுக்கு, இந்த கொம்பை பத்தி பார்க்கறதுக்கே 5 மணி நேரம் வேணும். 5 மணி நேரம் வேணாம். அந்த கொம்பு சாதாரண கொம்பு இல்லை பிரதர். அது கண் மனுஷனோட கண்ணா இருக்குது. வரும்போதே 3 பேரை வீழ்த்தி இருக்குது. அதுல பேசுது எப்படி பேசுது? சாதாரண விஷயம். யாருடைய கேரக்டர்? அந்த பேசுற பெருமையா பேசுறது யாருடைய கேரக்டர்? சாத்தானுடைய. அப்படின்னா அந்த சாத்தானோட கேரக்டர் ஒரு வார்த்தை பேசுதுன்னா, அப்படி பேசுதுன்னா அந்த கொம்பை பத்தி பார்க்கணுமா பார்க்க கூடாதா? அதை பார்க்கணும்னா யாருக்கும் 5 மணி நேரம் தேவைப்படும். 5 மணி நேரம் தேவைப்படணும். எத்தனை மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம்? மதியம் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாதான் 7 மணிக்காச்சும் முடிக்க முடியும். அப்படின்னு எத்தனை பேருக்கு வரதுக்கு ரெடி? இப்ப இல்ல, ஆனா அடுத்த வாரம் இல்ல, ஆனா ஒரு நாள் வரப்போகுது. கண்டிப்பா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கினாதான் நம்ம யாருடைய ராஜ்யத்துல போய் பங்காடைய முடியும்? கிறிஸ்துடைய ராஜ்யத்துல பங்காடைய முடியும். ஒருவேளை தெரிஞ்சுக்கிறது டைம் இல்ல பிரதர் அப்படின்னு சொன்னா எங்க ஒட்ட முடியாது? கல்லோட கல்லா ஒட்ட முடியாது. அதுக்கும் தயாராயிக்கலாம். சரிங்களா? இன்னொரு நாள் ஏதோ ஒரு நாள் முன்னாடி பிரதர் சொல்லுவாங்க, அதுக்கும் நம்ம தயாராயிக்கலாம். ஆனா இதை மைண்ட்ல வச்சுக்க, இந்த கொம்பை விட்டுறாதீங்க. அப்படி இந்த கொம்பு இப்படிப்பட்ட ஒரு கொம்பு. அது மட்டும் இல்லாம அப்படி தொடர்ந்து வாசிங்க 24ஆம் வசனம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அப்படின்னா அந்த 10 கொம்புகள் வேற எதுவும் இல்ல. அந்த 10 கொம்புகள் அந்த ரோமர் ராஜ்யத்துக்கு அப்புறமா எழும்பின எத்தனை ராஜ்யங்களமா? 10 ராஜ்யங்களமா. அப்படியே வாசிங்க. அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாய் இருந்து 3 ராஜாக்களை. அப்படின்னா அங்க 10 விரல்கள், இங்க 10 கொம்பு. அந்த சின்ன கொம்பை பத்தி விட்டுடலாம். அது அப்படியே இப்போதைக்கு ஹோல்டு வச்சுலாம். இப்ப நம்ம எதை மட்டும் பார்த்துடலாம்? 10 மட்டும் பார்க்கலாம். அப்படின்னா அங்க 10 விரல்கள், இங்க 10 கொம்பு. அப்படின்னா ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே உருவாயிட்டு இருந்த 10 சாம்ராஜ்யங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துதான். இங்கிலாந்து, போலந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், போர்ச்சுகல், ஸ்பெயின், ஆஸ்திரியா, ஸ்வீடன், டென்மார்க். இந்த 10 கொம்பு, அங்க 10 விரல்கள். அப்படின்னா இதோட முடிஞ்சு மிருகம். ஆனா அந்த 5வது ஒரு ராஜ்யம் வருதுன்னா எது வருது? கல் வந்து அடிச்சு நாம் பார்க்கிறோம். அப்படின்னா இதுதான் நாம் பார்க்கிறோம். தேவன் தானியேலுக்கிட்ட காட்டும் போது மிருகத்துக்கு காட்டியிருக்கிறாரு, இங்க காட்டும் போது உலகத்துக்கு காட்டுறாரு. ஏன்னா இது மனுஷனுடைய பார்வையில விலை உயர்ந்து இந்த கிங்டம். ஆனா தேவனுடைய பார்வையில இதெல்லாம் வெறும் மிருகத்தனமான ராஜ்யங்கள். ஆனா தேவனுடைய பார்வையில ரொம்ப சந்தோஷமான ராஜ்யங்கள். யாருடைய ராஜ்யம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் எங்க இருக்கும்போது அடிக்கும் போது? இந்த பாதத்தில் அடிக்கும் போது. அப்படின்னா இந்த 10 ராஜ்யங்கள், இந்த 10 ராஜ்யங்கள் இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு? இந்த இப்ப படிச்ச இந்த ராஜ்யங்கள்லாம் இப்ப என்ன இருக்குது? ஒன்னா இருக்குதா? என்னவா இருக்குது? ஐக்கிய சபை நாடுகளா இருக்குதா? அப்படின்னா இது எப்படி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாடுகள் எப்படி ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் ஒரு யுத்தம் வந்துச்சு. என்ன யுத்தம்?
அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் யுத்தம். என்ன இதுங்க? முதலாம் உலக போர். அப்படின்னா முதலாம் உலக போர் வந்துச்சு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எந்த வருஷம் வந்துச்சுங்க? 1914. 1914 வருஷம் முதலாம் உலக யுத்தம் இந்த பூமியில் வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் என்னவே ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அப்பா நமக்கெல்லாம் பிரச்சனை வேணாம், நம்ம எல்லாம் எப்படி இருக்கலாம், ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐக்கிய நாடுகள் எல்லாம் உருவானது இந்த டைம் தான். ஆனா இப்ப என்னோட கேள்வி, முதலாம் உலக யுத்தம் 1914 வருஷம் தான் வரணும்னு எங்க போட்டிருக்கு? என்னோட கேள்வி புரிஞ்சுங்களா? முதலாம் உலகம் 1914 வருஷம் வந்துச்சா? ஏன் 1930 வந்திருக்கலாம்ல? 1910 வந்திருக்கலாம்ல? ஏன் 1914 வருஷம் வந்துச்சு? ஏன் அந்த வருஷம் கரெக்டா வரணும்? முன்னாடி வந்திருக்கலாம், பின்னாடி வந்திருக்கலாம்ல அப்படின்னு பார்த்தா 1914 வருஷம் தான் இந்த முதலாம் உலக யுத்தம் வரும்னு இப்ப பார்த்தோம். பாத்தீங்களா ஒரு சிலை, அந்த சிலைக்குள்ள இருக்கிற கணக்கை போய் பார்த்தா எக்ஸாக்டா தேவன் முதலாம் உலக யுத்தம் 1914 வருஷம் வரும்னு தீர்க்க தரிசனமா அப்பயே சொல்லிட்டார். அதை பார்க்கணும்னா இப்ப பார்க்க முடியாது, 40வது கிளாஸ்ல பார்க்க முடியும். அப்படின்னா எத்தனாவது கிளாஸ் வரைக்கும் வரணும்? இப்ப எத்தனை கிளாஸ் போயிடுச்சு? எத்தனை கிளாஸ் போயிடுச்சு? 7 கிளாஸ் போயிடுச்சு. போனது தெரிஞ்சிச்சா? போனது தெரியல. அதே மாதிரி 40வது கிளாஸ் தெரியும். அப்புறம் இப்படிதான் 40வது கிளாஸ் வந்துச்சா அப்படின்னு அளவுக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சத்தியத்தில் உள்ள போக 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 நாட்கள் தெரியாது, போறது தெரியாது, வருஷங்கள் போறது தெரியாது. சத்தியத்துடைய தாற்பயம் உள்ளுக்குள்ள போக போக அப்படின்னா முதலாம் உலக யுத்தம் 1914 வருஷம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஐக்கிய நாடுகளை ஒன்று சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் சமாதானம் வந்துச்சா? இல்ல. அதுக்கப்புறம் 2ஆம் உலக யுத்தம் வந்துச்சு. 2ஆம் உலகம் வந்துச்சு, யுத்தம் வந்துச்சு. ஆனா இன்னும் என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா சமாதானம் இல்ல. இப்ப அடுத்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு உலகம்? 3ஆம் உலக யுத்தம். அப்படின்னா ஆல்ரெடி 2 முடிஞ்சு, முதல் உலகம் 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்சு. ஆனா இன்னி வரைக்கும் இந்த ஐக்கிய நாடுகள் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளாம் எப்படி இருக்கலாம், இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இருக்க முடியுமா? இருக்க முடியும். சமாதானம் இருக்க முடியுமா இப்போ? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருடைய ராஜ்யம் வரணும்? கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் மட்டும்தாங்க சமாதானம். வேற எப்பவுமே என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்படின்னா இப்போ சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதான் வசனம் சொல்லுது. எரேமியா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா அதிகாரம் 6 வசனம் 14. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். எப்படி சொல்லிட்டு இருக்காங்க? நம்ம எல்லாம் பிரச்சனை இல்ல, நம்ம எல்லாம் ஐக்கிய நாடுகள் எந்த பிரச்சனையா இருக்குன்னு வந்தா சொல்லுங்க, நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம பண்ணிடலாம், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாம் சமாதானமா இருக்கலாம். சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. வசனம் தெளிவா சொல்லுச்சு, சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மேற்பூச்சாய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கா? சமாதானம் பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டா அடிச்சுட்டு நாடு சொல்லி நீங்க சமாதானம் ஆயிக்கிங்க, நாங்க வேலையை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு இவங்க பாட்டு சண்டை போட்டுருக்கிறாங்க. ஆனா இவங்க சமாதானம் இன்னி வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறாங்க? சத்தம் போட்டிருக்கிறாங்க. ஆனா இன்னி வரைக்கும் சமாதானம் வராது. இதுக்கப்புறம் வராது. யாருடைய ராஜ்யத்தில் மட்டும் சமாதானம் வரும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ராஜ்யத்தில். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எரேமியா 8ஆம் அதிகாரம் வசனம் 15. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க இந்த உலகத்துல. இப்ப இந்த 2வது உலகத்துல சமாதானம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதுதான் வந்துட்டு இருக்குது? இன்னி வரைக்கும் ஆபத்து மட்டும் தான் வந்துட்டு இருக்குது. ஆனா கிறிஸ்துவின் ராஜ்யம் என்கிற சமாதான ராஜ்யம் வரணும்னா எது வரணும்? அதுக்கு முன்னாடி என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் உலக யுத்தம் வரணும். ஆல்ரெடி எத்தனை போயிடுச்சு? 2 போயிடுச்சு. இப்ப எது வரணும்? 3ஆம் உலக யுத்தம் வரணும். இந்த 3ஆம் உலக யுத்தம் யாரை மையமா வச்சு நடக்க போகுது? வெரி குட். இஸ்ரேல் தேசத்தை மையமா வச்சு நடக்க போகுதுன்னா இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் பார்க்கும்போது நமக்கு தெரியுதா எங்க இருக்கிறோம்? நம்ம எங்க இருக்கிறோம்? கேட்கிற நியூஸ் எல்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் வந்துடுற மாதிரி தெரியுது. அப்படின்னா சிம்பிளா திங்க் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப தூரம் இல்ல கல் அடிக்கிறது, அந்த கல் அடிக்கக்கூடிய சம்பவம் ரொம்ப தூரம் இல்ல. கிறிஸ்துவின் ராஜ்யம் ரொம்ப தூரம் இல்ல. அப்படின்னா உங்களுக்கு எனக்கு என்ன இந்த பாடத்துல தேவன் எச்சரிக்கை கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படியே மெதுவா ஓடிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. வாரத்துல ஒரு கிளாஸ் அப்படி கேட்டா வேலைக்கு ஆகாது. வாரத்துல எத்தனை கிளாஸ் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும்? வாரத்துக்கு
சண்டேல இன்னைக்கு சண்டே வரோம் இல்லைங்களா, வர ஒரே ஒரு கிளாஸ் கேட்டு போன வேலைக்கு ஆகாது. ரெண்டு கிளாஸா இல்லை எத்தனை கிளாஸ் கேட்குற டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம வாய்ப்பு கிடைக்கும் அதை கேட்டு சீக்கிரம் யாரா மாறணும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவா மாறத்துக்கான ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. ரொம்ப நாள் வெயிட் பண்ணாது. ஏன்னா ஒரு வேளை லேட் ஆகிட்டே இருந்துச்சானா எது வந்துடும்? கிறிஸ்துவ வந்துருவாரு. கிறிஸ்துவ ராஜ்யமும் வந்துருச்சுன்னா நீங்களும் நானும் கிறிஸ்துவ ராஜ்யத்தில் பங்கடையலைன்னா வேஸ்ட். அப்படின்னா எப்போ அசைக்க போறாராமா? வசனம் வாசிக்கலாம். ஆகாய் 2:6-7. ஆகாய் அதிகாரம் 2 வசனங்கள் 6 மற்றும் 7. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்கு நல்லா கவனி இந்த வசனத்தை, ரொம்ப முக்கியமான வசனம். சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார், வாசிங்க. கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய கொஞ்ச பண்ணுவேன். காலத்துக்குள்ளர ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ண அர்த்தம், அசைய பண்ண அர்த்தம் மிகப்பெரிய ஒரு யுத்தம் என்ன பண்ண போகுது இந்த பூமியில வரப்போகுது. அதான் சொல்ற, அது எவ்வளவு நாள் இல்ல, ரொம்ப தூரம் இல்ல, இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த 3ஆம் உலக யுத்தம் வரப்போகுது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரம் எல்லாத்தையும் ஷேக் பண்ண போறேன். மிகப்பெரிய மகா உபத்திரவ காலம் வரப்போது. நான் அசைய பண்ண போறேன். ஏன் அசைய பண்றாராமா? வாசிங்க. சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வர. ஆக்சுவலா இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டது இந்த பூமிக்கு என்ன பண்ண போகுது, வரப்போகுது. எது சகல ஜாதிகள் விரும்பப்படுறது? போன வாரம் பார்த்த சப்ஜெக்ட், உலக ஜனங்கள் எல்லாருமே ஒரு சமாதானமான ராஜ்யம் வராதா? இத்தனை அரசாட்சி நடக்குது, ஒண்ணுமே சரியில்லையே அப்படி ஏங்கிட்டு இருக்கிற அந்த சமாதான ராஜ்யம் இந்த பூமியில வரணும்னா என்ன பண்ண? இந்த பூமி வானம் பூமியும் அசைக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற எல்லா அமைப்பும் யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? சாத்தானுடைய கண்ட்ரோல் இருக்குது. பொல்லாத உலகம் இது எல்லாத்தையும் அசைச்சு அழிச்சு யாருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறாரு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறார். அப்படி ஸ்தாபிக்கும் போது அவர் என்ன பண்ண விரும்பப்பட்டது வரும். அடுத்தது, இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் எந்த ஆலயத்தை? எந்த ஆலயத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் யாரா கட்டப்பட்டிருக்கிறோம்? ஆலயமா கட்டப்படுற கற்களோட கற்களா சேர்ந்துருக்கிறோம். நம்மளை என்ன பண்ண போறாரு பார்த்தீங்கன்னா மகிமையில சேர்க்க போறார். அப்படி சேர்ந்துட்டோம்னா எது வந்துரு இந்த பூமிக்கு? நம்ம கிறிஸ்துவோட ராஜாக்களா போய் சேர்ந்துட்டா இந்த பூமிக்கு என்ன வரும்? சமாதானமான ராஜ்யம் வரும். கரெக்டா? அப்படி இந்த பூமியில உலக ஜனங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாரு? என்ன பிரதர் அமைதியா இருக்கீங்க? இந்த பூமியில உலகத்துல கஷ்டப்பட்டுக்கிறாங்க தெரியுங்களா? ஒரு வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம பஞ்சத்துல வேதனையில கஷ்டப்பட்டிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் சமாதான ராஜ்யம் வராத காரணம் யாருன்னு தெரியுங்களா? நீங்களும் நானும் கிறிஸ்து மாதிரி வாழ்க்கை வாழாம லேட் பண்றதால தான் அங்க கஷ்டப்படுறாங்க. நம்ம சீக்கிரம் வாழ்ந்து மறிச்சிட்டா கிறிஸ்துவோட போய் சேர்ந்துட்டா எது வந்துடும்? எல்லாருக்கும் விடிவு காலம் வந்துடும். அந்த ஒரு பொறுப்பை இப்ப யார் கையில் கொடுத்துட்டாரு? நம்ம கையில் கொடுத்துட்டாரு. அப்படி இந்த பொறுப்பை வச்சுட்டு இருக்கிற நம்ம பொறுமையா போலாமா? எவ்வளவு ஃபாஸ்டா போனோம், எவ்வளவு வேகமா கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கணும், எவ்வளவு வேகத்துல கிறிஸ்துவோட சாயல நம்ம மாறணும். திங்க் பண்ணி பாருங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இது நம்ம உலக பிரகாரம் வாழ்றதுக்காக கிறிஸ்து நமக்கு இந்த சத்தியத்தை கொடுக்கல. கிறிஸ்துக்காக இந்த உலகத்துல வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துக்காக இந்த உலகத்துல மரிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு பேர் மாபெரும் சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அதனால அப்போஸ்தலன் பவுல் நம்ம பார்த்து கடைசியா வார்னிங் என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா வசன வாசிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11-12. ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாய். என்ன டைம் சொல்லிட்டாருங்க. இது தூங்கிட்டு இருக்கிற டைம் இல்லப்பா அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சோம்பலா இருக்கிற டைம் இல்ல, நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேலையாயிடுச்சு. அப்படியே வாசிங்க. நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். காலத்தை பார்த்தா எப்படி இருக்கு? இப்ப பார்த்தீங்களா? பாபிலோன் இல்ல, மேதோ பெர்ஷியா இல்ல, கிரேக்க சாம்ராஜ்யம் இல்ல, ரோம சாம்ராஜ்யம் இல்ல. இப்ப எப்படி இருக்கு? ஐக்கிய நாடுகள் இருக்குது. காலத்தை பார்த்தா எங்க இருக்கிறோம்? லாஸ்ட்ல இருக்கிறோம். அப்படியே வாசிங்க. நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் எவ்வளவு இருக்கிறது. கிட்ட இருக்குது? ரொம்ப தூரம் இல்ல கிறிஸ்துவ ராஜ்யம். நம்ம லேட் பண்ணா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஓடுறவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிப்பாங்க. அதான் சொல்ற. அடுத்தது, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அன்புக்குரிய சகோதரர் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், இப்போ நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம், முடிவு பண்ணிட்டோம், கிறிஸ்துக்காக வாழ்க்கை வாழ முடிவு பண்ணிட்டோம். அந்தகார கிரியைகள் என்ன பண்ணலாம்?
தள்ளிட்டு ஒளியின் ஆயுதத்தை, அப்படின்னா ஒளியின் ஆயுதம் எது? கிறிஸ்துடைய சத்திய வசனம் என்ற ஆயுதத்தை, ஒளியின் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு சுடர்கள் போல் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஓடணும். எவ்வளோக்கு சத்தியத்தை சொல்ல முடியுமோ சொல்லணும். அதே மாதிரி சத்தியத்தின் பிரகாரம் வாழ்க்கை வாழ முடியுமோ வாழணும். இது டைம் இல்லை நமக்கு இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஏன்னா கிறிஸ்துடைய அடிச்சொல்ல பின்பற்ற முடிவு பண்ணிட்டோம். சீக்கிரம் கிறிஸ்துவா வாழ்க்கை வாழணும். யார் மாதிரி போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. உலகத்தார் போயிட்டு இருக்கிற வழியில் போயிட்டு இருந்தா என்ன ஆகாது, வேலைக்கு ஆகுது. நம்ம என்ன பண்ணோம்? உலகத்தார் போற வழியை விட்டுட்டு வேற 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 உலகத்தார் போற வழியை விட்டுட்டு வேற வழியில போனோம். யார் வழியில போனோம்? கிறிஸ்துடைய வழியில போனோம். அப்படின்னா உலகத்தார் போற வழியை விட்டு கிறிஸ்துவ வழியில போனோம். அப்படின்னா பைபிள்ல 3 வழிகள் போட்டிருக்குது. பைபிள்ல 3 வழிகளை பத்தி போட்டிருக்குது. இந்த 3 வழிகள்ல எது கிறிஸ்துடைய வழின்னு கண்டுபிடிச்சு அதுல நீங்க நானும் போனா மட்டும்தான் எங்க போய் சேர முடியும்? கிறிஸ்துவோட போய் சேர முடியும். அப்படி அந்த 3 வழியில எந்த வழியில போலாம் அப்படின்றத எப்ப பார்க்கலாம்? அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸோ அப்படின்னா பைபிளில் 3 வழியை பற்றி போட்டிருக்கு. இந்த 3 வழியில் எந்த வழியில் போனால் கிறிஸ்து இருக்கக்கூடிய பரலோகத்துக்கு போய் சேர முடியுன்றதை கண்டுபிடிச்சி அந்த வழியில் போய் சேரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது முயற்சி பண்ணலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடத்தில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான சத்தியங்களை இந்த 3 வழி பாடத்தில் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை கேட்கறதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்? வருமா? தடைகள் வருமா? என்ன பண்ணலாம்? நம்ம தடைகளை தகர்த்தெறிஞ்சிட்டு வரலாமா? தடையை பார்த்துட்டு பின்வாங்கி திரும்பி போலாமா? தகர்த்தெறிஞ்சிட்டு வந்தா கல்லோட கல்லா ஒட்டலாம், இல்லையா மண்ணோட மண்ணா போக வேண்டியதான். ஸோ அடுத்த வாரம் 3 வழிகள், ரொம்ப முக்கியமான பாடம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வழியை சொல்லிட்டு போயிருக்கிறார். அந்த வழியில் போகிறதுக்கான ஒரு பாடத்தை அடுத்த வாரம் நம்ம கேட்டு மாபெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட 5ஆம் உலக பேரரசு என்கிற தலைப்பின் கீழாக நம்ம ஒரு மாபெரும் தேவனுடைய நற்செய்தியை கூட நம்ம கேட்டோம். எவ்வளோ ஆழமான சத்திய பாடங்கள் வேதாகம வசனத்தில் உள்ளே இருக்குது. நம்ம இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கூட இந்த ஒரு பாடம் உணர்த்திருக்கோம் அப்படிங்கிறத கூட நாங்கள் விசுவாசிக்கிறோம். சகோதரர் அறிவித்தது போல் அடுத்த வாரம் மிகவும் ஒரு முக்கியமான பாடம், இந்த 3 வழிகள் அப்படிங்கிற ஒரு பாடம் கூட நமக்கு இங்கே 6 மணிக்கு சரியாக சத்திய பாடம் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். சகோதர சகோதரிகள் கொஞ்சம் முன்னதாகவே வந்திருந்து நீங்கள் தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் ஒரு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் சீக்கிரமே உங்களை வீட்டுக்கு டைமுக்கு அந்த ஒரு ஃபெல்லோஷிப்பை கூட முடிச்சுட்டு உங்களை அனுப்புறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி கேட்ட பாடத்தில் கூட உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நம்முடைய சகோதரர் அணுகி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். ஸ்கிரிப்ட் கொடுக்குறோம். இன்றைக்கும் கூட எடுத்த பாடத்துக்கு உண்டான அந்த ஒரு நோட்ஸ் கூட நமக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தவறாமல் அதை வீட்டில் போயிட்டு இதில் டிஸ்பிளே பண்ண வசனங்கள் எல்லாமே கரெக்டாக வேதாகமத்தில் இருக்குதுங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கூட கேட்கலாம். இன்னும் அதிகமான சத்திய பாடங்களை நாம் இந்த ஒரு ஞாயிறு மாலை இந்த ஒரு கூடுகைகளை கூட நம்ம பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் அதிகமான நம்முடைய ஊக்கமான ஜபத்திலே கூட நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நம்ம அனுதின ஜபங்களில் எடுக்கலாம். நம்ம ஒரு ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம ஒரு ப்ரேயரோட முடிச்சிடலாம். நாம் அனைவரும் எழுந்திருந்து கண்களை மூடி ஜபத்தில் ஏறெடுப்போம். நம்மத்திலே இந்த ஒரு கூடைக்கான ஒரு முடிவு ஜபத்தை எடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் லாரன்ஸ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் ஒன்றான மீதவனே, அப்பாவும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, கடந்து வந்த காலங்களில் இருந்த கூடி நீதாமே எங்களை பாதுகாத்து இந்த நாளையும் நாங்கள் காணும்படிகள் செய்து இந்த நாளுமாக இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய மகத்துவமான சத்தியங்களை கேட்பதற்கும் உம்முடைய வேதத்தில் உள்ள மறைபொருட்களை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் இந்த நேரத்தை நீதாமே தயவை தந்திருக்கிறேன். அதற்காக உமக்கோடான கூடிய நன்றிகளை ஏற்படுத்தும். தகப்பனே,
இப்படியா தகப்பனே யாருக்கும் கிடைக்கப்பெறாத இந்த மேலான வாய்ப்பை எங்களுக்கு தந்து உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் நாங்கள் அனைத்திலும் உங்களுடைய வேத வாக்கியங்களை நாங்கள் கேட்கத்தக்கதாகவும் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கேட்கிற சத்தியங்கள் எங்களுடைய காதிலே வாங்கி அதை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தையும் பரிசாவையும் தந்து வழிநடத்தும் தகப்பனே. நம்மளது தகப்பனே வந்திருக்கிறதான சகோதர சகோதரியும் கண்ணோக்கி பார்த்து அனைவருக்கும் தேவையான பரிசாவையும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய இரக்கத்தையும் உங்களுடைய சத்தியத்தையும் அளவில்லாமல் தந்துள்ளும் தகப்பனே. இந்த கூட்டம் மாறும் முதல் உங்களுடைய வரை உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இனி வரும் காலங்களையும் நேரங்களையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அனைத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய இரக்கத்தினாலும் உங்களுடைய தயவினாலும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கண்மலை மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உங்களுடைய பொற்பாதம் பணிந்து தாழ்மையோடு கெஞ்சி முன்னாடி பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். டீ அண்ட் ஸ்நாக்ஸ் அரேஞ்ச்